அனைவருக்கும் வணக்கம். நம்ம நம்ம மேடத்தை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். ரெக்கார்டிங் ஸ்பேஸ்னால தோழர்கள் வந்து கலந்துக்குவாங்க. இன்னைக்கு வந்து நம்ம மாதவிடாய் தீட்டா அறிவியல் உண்மைகளை மறைக்க நினைக்கிறதா பள்ளிகள்ங்கிற தலைப்புல இன்னைக்கு விவாதிக்க இருக்கிறோம். எதற்காகன்னா, நமது தமிழ்நாட்டை நீங்க எல்லாரும் பத்திரிகைகள்ல படிச்சிருப்பீங்க. நமது ஒரு பள்ளி மாணவி தேர்வறை தேர்வு எழுதும் பொழுது அவரை வந்து தேர்வறைக்குள்ள அனுமதிக்காமல், அதாவது ஒரு படிக்கட்டிலிருந்து ஒரு தேர்வு எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அதன் அடிப்படையில தான் இந்த ஸ்பேஸ் நம்ம வந்து நடத்தணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம். நமது சிறப்பு விருந்தினரை பொறுத்தவரையில சிறப்பு விருந்தினர் வந்து அவங்க வந்து இளங்கலை இளங்கலை ஊட்டச்சத்து அறிவியல்ல வந்து இளங்கலை பெற்றிருக்காங்க. அதுக்கு பிறகு முதுகலை பத்திரிகை முதுகலை பத்திரிகை துறையில வந்து அதுக்கு முதுகலை பட்டம் பெற்றாங்க. அதற்கு பிறகு பாத்துட்டீங்கன்னா இவங்க வந்து ஆவணப்படம் எடுக்கிறதுல பாத்துட்டீங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பற்றி லிட்டில் ஸ்பேஸ்ங்கிற ஒரு தலைப்புல ஒரு ஆவணப்படம் எடுத்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு திருநங்கைகளை மையப்படுத்தி அவர்கள் வந்து திருநங்கைகள் ஒரு கண்ணியமான வேலை வாய்ப்பை பெறுவதற்கு எவ்வளவு நடைமுறை சிக்கல்களை எதிர்கொள்றாங்கிற அடிப்படையில ஒரு படம். அதற்கு பிறகு சாதி இல்லையடி பாப்பாங்கிற ஒரு படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற நமது தலைப்பை ஒட்டிய படமாக இருக்கக்கூடிய மாதவிடாய்ங்கிற ஒரு தலைப்புல ஒரு படம். இப்படி வந்து சிறப்பு நிறைய படங்களை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நமது நமது பஞ்சாயத்து ராஜ் நமது அமைப்பை பற்றி நெருங்கிய தொடர்பு கொண்ட தோழராகவும் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் இருக்கிறார்கள். அவள் விகடன்ல வெளியிடப்பட்ட பஞ்சாயத்து தலைவர்களை பற்றிய கட்டுரை வந்து மிகப்பெரிய அளவில் அது மிக பிரசித்தி பெற்ற கட்டுரையாக இருந்தது. அதே போல 2005ஆம் ஆண்டுல வந்து பஞ்சாயத்து ராஜ்யத்தில் பெண்கள் பற்றிய சிறந்த ஆய்வறிக்கை, அதுக்கு வந்து சரோஜினி நாயுடு விருதும் 2 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் பெற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் புத்தகத்தை பொறுத்தவரையில துப்பட்டா போடுங்க தோழி, பெட்ரோமாஸ் லைட்டு தான் வேணும், 2வது வாங்க பேசலாம் செல்லம்ஸ், நோ ஆணி பிளீஸ்ங்கிற இப்படி புத்தகங்களை எல்லாம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இவ்வாறு மிகப்பெரிய பின்புலம் கொண்ட மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்த ஒரு சகோதரியாக நமது சகோதரி அவர்கள் இருக்கிறார்கள். இந்த படங்களை எல்லாம் எடுக்கும் பொழுது அவர்கள் அதனோடு ஒன்றி நிறைய அனுபவங்கள் கள ஆய்வுகள் செய்துதான் ஒவ்வொரு ஆவணப்படங்களுமே எடுத்திருக்கிறாங்க. அதாவது மாதவிடாய் பற்றி, அதாவது நமது தோழர்கள் யாருமே பேச தயங்கக்கூடிய தலைப்புகள் அல்ல. தலைப்பாக மாதவிடாய்ங்கிற தலைப்பு வந்து ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அந்த தலைப்பை பற்றி பேசுவதற்கே கூச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதை வந்து ஒரு பகிரங்கமாக அந்த தலைப்பை பற்றி பேசுவதற்கு தயாராக இருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு. அதன் அடிப்படையில இந்த தலைப்புல வந்து ஒரு படத்தை எடுத்து அதுவும் மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற படமாக நம்ம சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய படமாக இன்னைக்கு திகழ்கிறது. அதை பற்றிய அவர்கள் அந்த களத்தில் பணியாற்றிய போது அவர்களுக்கு இருந்த அதன் மூலம் ஏற்பட்ட அனுபவங்கள், இந்த தலைப்பை பற்றியும் நமது தோழர் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். இது இப்பொழுது வந்து குறைவான நபர்கள் இருந்தாலுமே நமது தோழர்கள் வந்து நம்ம ஸ்பேஸினுடைய ரெக்கார்டிங்க கேட்டுக்குவாங்க. என்னன்னா நம்ம 9 போடுறதுனால எல்லாருமே அந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும்போது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். சகோதரி, நானும் ஒரு டிராவலிங்ல இருந்ததுனால சில நிமிடங்கள் தாமதம் ஆயிடுச்சு. அதற்காகவும் நான் சகோதரி கிட்ட வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். சகோதரி, உங்களுடைய கருத்துக்களை எடுத்துரைக்க அன்போடு அழைக்கிறேன். தோழர்களுக்கு இனிய மாலை வணக்கம். தர்கன் ஆண்டோ தோழர் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தமைக்கு, என்னை அழைத்தமைக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க. ஏன்னா மாதவிடாய் தீட்டா அறிவியல் உண்மைகளை மறைக்க நினைக்கிறதா பள்ளிகள் அப்படின்னு ஒரு தலைப்புல நம்ம இன்னைக்கு பேசுறோம். இதுக்கு பின்புலமாக அந்த தோழர் அவருங்க வந்து சொன்ன அந்த ஒரு முக்கியமான ஒரு எல்லாரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு சம்பவம் இருக்கு. அதை பத்தி நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியதும் அவசியம். அதை பத்தின தொடர்ச்சியான விவாதமும் உரையாடலும் வேணும். அதற்காக இந்த நிகழ்வை முன்னெடுத்திருக்கும் தோழர் அவர்களுக்கும் அமைப்பிற்கும், பஞ்சாயத்து ராஜ் சங்கம் அமைப்பிற்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மாதவிடாய் அப்படிங்கிறது இன்னும் தீட்டாகத்தான் இந்த நம்ம சமுதாயத்தில் கருதப்படுகிறது. இதுதான் ஒரு கசப்பான உண்மையாக இருக்கு.
அறிவியலை சொல்ல வேண்டிய பள்ளிகளே வந்து இந்த தீட்டு அப்படிங்கிற விஷயத்த கடைபிடிப்பது வந்து ரொம்ப வந்துட்டு வருத்தத்திற்குரியது மாத்திரம் அல்ல, அதை கண்டிக்கப்பட வேண்டியதும் கூட, வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியதும் கூட. ஏன்னா சமத்துவத்தை வலியுறுத்த வேண்டிய பள்ளிகள், அறிவியல் பூர்வமான அறிவியலை முன்னெடுக்க வேண்டிய பள்ளிகள், அறிவியலை சொல்லித்தர வேண்டிய பள்ளிகள் இன்னமும் வந்துட்டு இத ஒரு தீட்டாக, மாதவிடாய்ங்கிறது என்ன, பெண்களோட உடல்ல நடக்கிற இயற்கையான ஒரு நிகழ்வு, அதை வந்து அறிவியல் பூர்வமா சொல்லி தர வேண்டிய பள்ளிகள் இன்னும் தீட்டாக அதை வைத்துக் கொண்டிருப்பது அப்படிங்கிறது நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாக தான் நான் பாக்குறேன். என்ன அந்த சம்பவம் அப்படின்னா, தெரியாதவங்களுக்கு நான் சுருக்கமா சொல்லிடுறேன். ஏழாவது படிக்கிற ஒரு மாணவி, அவங்க வந்து அண்மையில் வயதுக்கு வந்திருக்காங்க. முதல் மாதவிடாய் வந்திருக்கு அவங்களுக்கு. இது இந்த மாணவி படிக்கிற பள்ளிக்கூடம் பாத்தீங்கன்னா கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு தாலுகாவில் உள்ள செங்குட்டை பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல சுவாமி சித்பவானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில இந்த மாணவி படிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாணவி வந்து அருந்ததியர் இனத்தை சேர்ந்த தலித் பெண் மாணவி. அப்போ இவங்க வந்து வயதுக்கு வந்துட்டாங்க ஏப்ரல் 5ஆம் தேதி அப்படிங்கிறதுனால அவங்க அம்மா வந்து ஸ்கூல்ல வந்து பரீட்சைகள் நடந்துட்டு இருக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு வசதியான இடம் கொடுங்க, ஏன்னா அவங்க வந்து தேர்வை தொடர்ச்சியா எழுதணும். அவங்களுக்கு வந்துட்டு தொடர்ச்சியாக ரத்தப்போக்கு இருக்கும் இல்லைங்களா, முதல் மாதவிடாய் வயதுக்கு வந்த ஒரு பெண்ணுக்கு. அப்படிங்கிறப்போ கொஞ்சம் வசதியான ஒரு இடம் கொடுங்க அப்படின்னு அவங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்றதுக்காக ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஒரு 2-3 செய்திகள், அந்த நாளிதழ்களோட செய்திகளை நான் பார்த்தப்ப தெரிஞ்சது. போனப்போ அவங்களுக்கு ஸ்கூலுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பெண்ணுக்கு வந்துட்டு வயதுக்கு வந்த பெண் அவங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. எப்படின்னா ஸ்கூலுக்கு வெளியில, அந்த வகுப்பறைக்கு வெளியில இருக்கிற படிக்கட்டுல உட்கார வச்சு பரீட்சை எழுத வைக்கிறாங்க. இது அவங்க அம்மா கண்டிச்சு கேட்டப்போ அதை பத்தின எந்த ரெஸ்பான்ஸுமே அவங்க கொடுக்கல. சோ அவங்க வந்து இதை வந்து சமூக ஊடகங்கள்ல பகிர போய் நமக்கு எல்லாமே தெரிய வந்திருக்கு. அப்ப இது வந்து மாவட்ட ஆட்சியரோட கவனத்துக்கு போய் அதை பத்தின விசாரணைக்கு அவங்க உத்தரவிட்டு இருக்காங்க அப்படிங்கறதோட இந்த செய்தி வந்து முடியுது. இந்த மனநிலைக்கு பின்னால் என்ன இருக்கு? அப்போ மாதவிடாய எப்படி பாக்குறோம் நம்ம, குறிப்பாக பள்ளிகள் எப்படி பார்க்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முக்கியமா இந்த வந்துட்டு சுவாமி சித்பவானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி அப்படின்னு சொல்றது என்ன மாதிரியான பள்ளிக்கூடம்னு பேரை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அப்படிங்கிறப்போ ஒரு தீட்டை இன்னுமே கடைபிடிக்கிற ஒரு ரொம்ப பிற்போக்கான ஒரு மனநிலையோட தான் அது இயங்கிட்டு இருக்குது. இந்த சம்பவம் வந்து அதை வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கு. இது வெளியில தெரியும், அதனால வந்து பள்ளிக்கு வந்துட்டு கண்டனம் வரும், அதன் மேல விசாரணை நடக்கும், இல்ல வந்துட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் எல்லாம் தெரிஞ்சா கூட அவங்க இதை பண்றாங்கன்னா என்ன தைரியத்துல அவங்க இதை பண்றாங்க? அப்ப எப்படி நியாயப்படுத்துறாங்க இந்த விஷயத்த? இப்ப மாதவிடாய் அப்படிங்கிறது என்ன? அடிப்படையில பாத்தீங்கன்னா அது பெண்ணின் உடல்ல நடக்கிற இயற்கையான ஒரு நிகழ்வு. முதல் வயதுக்கு வர்றது அப்படிங்கிறது, முதல் மாதவிடாய் வர்றதுதான் பூ பெய்தல்னு சொல்றாங்க, வயதுக்கு வருவது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது வந்துட்டு இன்னுமே நம்மளோட வீடுகள்ல, கிராமங்கள்லயும் சரி நகரங்களிலும் சரி, வயதுக்கு வந்த பெண்ணை தனியா உட்கார வச்சு 10 நாள் வெளியில வந்து குடிசை கட்டி உட்கார வைக்கிறது, இல்ல அதுக்கு வசதி இல்லைன்னா வீட்டிலேயே தனியா உட்கார வச்சு அவங்களுக்கு வந்துட்டு உறவினர்களுக்கு சொல்லி அனுப்புறது, அவங்க வந்து செய்முறை பண்றது, அது ஒரு சடங்காக பூ பெய்தல், பூப்பு நன்னீராட்டு விழா அப்படின்னு சொல்லி அதை கொண்டாடுற ஒரு ஒரு விஷயத்த இன்னுமே வந்துட்டு தமிழ் சமூகமும் இந்திய சமூகமும் கடைபிடிச்சிட்டு தான் வருது. எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி புயல் வந்தப்போ, வர்தா புயலா இல்ல அதுக்கு முன்னாடி வந்த புயலான்னு தெரியல, நாகப்பட்டினத்துல பக்கத்துல ஒரு கிராமம், அங்க வந்துட்டு வயதுக்கு வந்த அந்த பெண்ணை வெளியில, வீடு வந்துட்டு அவங்களுக்கு வந்து நல்ல காங்கிரீட் வீடு தான், இது வந்து தோட்டத்துக்கு நடுவுல இருக்கிற ஒரு வீடு. இந்த பெண் வயதுக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு வீட்டை தாண்டி ஒரு குடிசை கட்டி அங்க உட்கார வச்சிருக்காங்க. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, புயல் வந்துட்டு வந்தப்போ பக்கத்துல இருந்த மரம் விழுந்து அந்த குடிசை மேல விழுந்து அந்த பெண் வந்து இறந்து போயிட்டாங்க. இது வந்து ரொம்ப பரபரப்பாக அந்த காலகட்டத்துல ஒரு ஒரு 6-7 ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன் பேசப்பட்டது. அப்ப ஏன் ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படிங்கிற நிறைய கேள்வி வந்தது. ஆனா ஒதுக்கி வச்சிட்டு இருக்கிற ஒரு ஒரு விஷயம் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு சம்பவம் நடக்கிறப்போ, விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு, ஒரு ஒரு பேரிடர் நேரத்துல இந்த மாதிரி வந்து ஒரு சம்பவம் நடக்கிறப்பதான் அது வெளிச்சத்துக்கு வருது. அது வரைக்கும் இன்னுமே நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்ப ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா, அவங்க அதை வந்து பெண் வயதுக்கு வர்றத கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த கொண்டாடுதல் அப்படிங்கறதையும் தாண்டி என்ன இருக்கு? வயதுக்கு வந்த நேரத்தை வந்துட்டு
குறிச்சுக்கிட்டு போய் ஜோசியம் பாக்குறது, அவ வந்துட்டு சரியான நேரத்துல வந்து வயதுக்கு வந்திருக்காளா, அந்த நேரம் நல்லா இருக்கா, குடும்பம் எப்படி இருக்கும், பெற்றோர்களுக்கு நல்லதா, இந்த மாதிரி எல்லாம் பாக்குறது. அப்புறம் சடங்குகள் செய்யறது, செய்முறை அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயம் இதோட தொடர்பு படுத்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த பூ பூப்பு பூப்பு நன்னீராட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து கிராமங்கள்ல இன்னும் இருக்கு, நகரங்களையும் இருக்கு. ஆனா கிராமங்கள்ல பெரிய போஸ்டர் இன்னைக்கும் நீங்க பார்க்கலாம். தாய்மாமா வந்து சீர் கொண்டு வருவாங்க, உறவினர்கள்லாம் வந்து சீர் செய்வாங்க. அது பெரிய ஒரு மேலதாளத்தோட கூட கொண்டு போறாங்க. அதுக்காக கடன் வாங்கி செய்யறது, இது எல்லாம் வந்துட்டு ஒரு ஜாதிய சமூகத்தின் அந்த மனநிலையை வெளிப்படுத்துது. இதன் மூலம் என்ன சொல்ல வர்றாங்க அப்படி கொண்டு வர்றப்ப, இந்த பொண்ணு வந்து நான் கட்டிக்க போற பொண்ணு, தாய் மாமாவோ இல்ல வந்துட்டு அவங்க அவங்க சைட்ல முறை மாப்பிள்ளை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்க சீர் செய்யறப்ப இது நான் கட்டிக்க போற பொண்ணு அப்படின்னு ஒரு ஒரு உறுதிப்படுத்துவதற்காக இது எல்லாத்தையும் அவங்க செய்யறது, அதுக்காக நிறைய கடன் வாங்குறது, இது எல்லாமே இதோட கலந்திருக்கு. அப்ப கொண்டாட்டம்ங்கிறத தாண்டி இது நிறைய விஷயங்களும் இதுக்குள்ள இருக்குது. இன்னொன்னு மதம் சார்ந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆஹ் இது வந்து மாதவிடாய் நேரத்துல கோயிலுக்கு போக கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னமும் கடைபிடிக்கிறாங்க நிறைய வீடுகள்ல. பூஜை ரூமுக்கு போக கூடாது, பூஜை பண்ணக்கூடாது, செடிக்கு தண்ணி ஊத்தக்கூடாது, அப்புறம் ஊறுகாய் பாட்டில தொடக்கூடாது, எல்லா இடத்துல இருந்து ஒதுக்கி வைக்கிறது அப்படிங்கறத இன்னும் நிறைய வீடுகள் கடைபிடிக்கிறாங்க. கோயிலுக்கு போறது அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம், வீட்லயே தனியா ஒரு மூலையில ஒதுக்கி வைக்கிறது, இல்ல வந்துட்டு ஒரு காலனிகள், அதாவது லைன் வீடுகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வீடுகள்ல ஒண்ண வந்துட்டு மாதவிடாய் நேரத்துல பெண்கள் இருக்கிறதுக்காகவே ஒதுக்கி வைக்கிற ஒரு பழக்கமும் சிறுநகரங்கள்ல இன்னும் இருக்குது. ஆஹ் நான் வந்து அந்த மாதவிடாய் ஆவணப்படம் எடுத்தப்போ கல்லுப்பட்டி பக்கத்துல, மதுரை மாவட்டத்துல கல்லுப்பட்டி பக்கத்துல கூவலபுரம் சொல்லி ஒரு கிராமம். அங்க பாத்தீங்கன்னா முட்டு வீடுன்னு சொல்லி ஒரு பழக்கம் இருக்கு. அது அந்த அந்த படத்துல ஆவணப்படுத்தியிருப்பேன், இன்னைக்கும் இருக்கு. மதுரை தேனி மாவட்டங்கள்ல ஒரு 2-3 கிராமங்கள்ல இந்த பழக்கம் இன்னைக்கு இருக்கு. இந்த கூவலபுரம் கிராமத்துல இருக்கிற முட்டு வீடு அப்படிங்கிறத என்ன மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னா, பெண் வந்து வயதுக்கு வந்த உடனே அங்க போய் இருக்கணும். அவ வந்துட்டு ஒரு 10 நாள் 15 நாள் அங்க இருக்கணும். அதுக்கப்புறம் எப்பெல்லாம் மாதவிடாய் வருதோ அப்பெல்லாம் போய் இருக்கணும். அவங்களுக்கு ரத்தப்போக்கு இருக்கிற வரைக்கும் அவங்க அங்க இருக்கணும் அப்படிங்கிற பழக்கத்தை இன்னைக்கும் வச்சிருக்காங்க. அப்புறம் இவங்க குழந்தை பெத்த பெண்கள்னா 30 நாள் போய் அந்த வீட்டுல இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த வீடு அப்படின்னு நம்ம சொல்றோமே ஒழிய பெரிய வசதி எல்லாம் அங்க இல்ல. அங்க கரண்ட் எல்லாம் கிடையாது, டாய்லெட் வசதி எல்லாம் கிடையாது, ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கு. சோ எதுக்காக இந்த மாதிரி ஒரு முறையை வச்சிருக்காங்க அப்படின்னு விசாரிச்சப்போ, அவங்க வந்து காலங்காலமாக இத பண்ணிட்டு வர்றதாகவும், இங்க வந்து ஐயனாருக்கு ஆகாது, இந்த மாதிரி வந்துட்டு மாதவிடாய் நேரத்துல பெண்கள் ஊருக்கு வர்றது அப்படிங்கிறது சாமிக்கு ஆகாது அப்படிங்கிறதுனால நாங்க இதை வச்சிருக்கோம் அப்படின்னு அந்த ஒரு பாட்டி அங்க சொன்னாங்க. அதை அந்த படத்திலையும் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். இது எந்த விதத்திலையும் பெண்ணுக்கு உதவுற மாதிரி இல்ல. அங்க இருக்கிற குழந்தைங்க கிட்ட பேசுறப்ப அவங்க சொல்றாங்க, இப்ப வந்துட்டு கோயில் வந்து திருவிழா நடக்குது அப்படின்னா நாங்க ஊருக்குள்ள வர முடியாதுங்க. அப்ப நாங்க ஊரை விட்டு மாதவிடாய் நேரத்துல முட்டு வீடுல இருக்கிற பெண்கள் வந்து ஊருக்குள்ள வர முடியாது, சுத்தி போய் தான் பஸ் பிடிக்கணும். அப்படின்னா அந்த நேரத்துல வந்து ரத்தப்போக்குனால இயல்பாவே அவங்களுக்கு ஒரு சின்ன பலவீனம் இருக்கும். அதுல வழக்கத்தை விட அதிகமா நடந்து போய் பஸ் பிடிச்சு போய் படிக்க வேண்டிய ஒரு சூழல்ல தான் அந்த குழந்தைங்க இருக்காங்க. இன்னொன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாமே காட்டு வேலைக்கு போறவங்க, கூலி வேலைக்கு போறவங்க. அவங்க காலையிலேயே எழுந்து சமைச்சு இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டோன்னு போக மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுட்டு அதை கொண்டு போய் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே போயிடுவாங்க. அப்புறம் பகல்ல அந்த குழந்தைங்க அங்க ஸ்கூலுக்கு போகாம இருக்கிற நேரத்துல பகல்ல இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் அவங்க பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்கணும்னு ஒரு குழந்தை அதுல சொல்லியிருக்கும். குடிக்க தண்ணி வேணும்னா கூட அக்கா தண்ணி கொடுங்க, அக்கா சாப்பிட ஏதாவது கொடுங்க அப்படின்னா அவங்க மனசு வந்து பக்கத்துல இருக்கிறவங்க கொடுத்தா அவங்க வாங்கிப்பாங்க, இல்லாட்டி நாள் ஃபுல்லா பட்னியா கிடக்க வேண்டியதுதான் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. சோ இந்த மதங்கள் என்ன சொல்லுது மாதவிடாய் பத்தி அப்படின்னா, பெண்ணுக்கு வந்து அது ஒரு பெரிய சாபம். அந்த நேரத்துல வந்துட்டு அவ கோயிலுக்கு வரக்கூடாது, சாமி கும்பிடக்கூடாது, அவ வந்துட்டு இப்போ இது வந்துட்டு வழிபாட்டு தொடர்பான எதையுமே செய்யக்கூடாது அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்ப இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துதுன்னா, இந்த முட்டு வீடு மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது. இன்னொரு பக்கம் ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம், இந்த மூட நம்பிக்கை, அதாவது கோயிலுக்கு போக கூடாது அப்படிங்கிற அந்த மூட நம்பிக்கை வந்துட்டு அதோட இன்னொரு பக்கம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதவிடாயை தள்ளி போடுறதுக்காக மாத்திரை சாப்பிடுறாங்க. அது வந்து ஹார்மோன் டேப்லெட். ஆனா நிறைய பேருக்கு வந்து அது ஹார்மோன் டேப்லெட்னே தெரியறது இல்ல. ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து தள்ளி போடணும், பீரியட்ஸ் தள்ளி போடணும்னு கேட்டோம்னா அவங்க ஒரு மாத்திரை கொடுத்துட்றாங்க, அதை சாப்பிடுறாங்க. எதுக்கு இதை சாப்பிடுறாங்க அப்படின்னா, வீட்டுல ஏதாவது ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னா உடனே மாத்திரை போட்டுக்கோன்னு சொல்றது. கோயிலுக்கு எல்லாரும் சேர்ந்து போறாங்க அப்படின்னா அந்த நேரத்துல உனக்கு மாதவிடாய் நேரம்
இருக்கா அப்படின்னா தள்ளி போட்டிருக்கு, மாத்திரை சாப்பிடு அப்படின்னு சர்வசாதாரணமாக சொல்றாங்க. இந்த பெண்களும் சாப்பிடுறாங்க. அப்ப இந்த மாதிரியான நம்பிக்கையின் அடிப்படையில, இந்த மூட நம்பிக்கைகளின் அடிப்படையில பெண்ணோட உடலை வந்து பலிகடா ஆக்குறாங்க. வந்து ஒரு ரிதம் இருக்கு, பாடி ரிதம்னு இருக்கு. இந்த ஹார்மோன் டேப்லெட் சாப்பிடுறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த ரிதம் வந்து சீர்குலையுது. அப்ப இதை சர்வசாதாரணமா எடுத்துட்டு அந்த மதத்தின் பேரால, அந்த சடங்குகளின் பேரால இந்த மாதிரி கல்யாணம் இல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எதுக்கு போகணும்னாலும் இந்த மாத்திரையை போடு அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்து இன்னும் நம்ம சமூகத்துல இருக்குது. இன்னொன்னு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, வீட்டுல வந்து பெண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்குறோம், அதான் ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஒதுக்கி வச்சுதான் ரெஸ்ட் கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியதா இருக்கு. அவங்க பாட்டுக்கு வழக்கம் போல புழங்கிட்டு இருக்கட்டுமே, இதுல ஏன் இந்த இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்புறோம். எதுக்கு இத்தனை விஷயங்கள் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த சமூகத்துல இருந்துதான் அந்த பள்ளி நடத்தினது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது 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 மேல உடனடியா ஆக்ஷன் எடுக்கணும். கண்டிப்பா அதை வந்துட்டு தீவிரமா எடுத்து அதை ஒரு பெரிய விவாத பொருளாக்கி நம்ம தொடர்ந்து இந்த உரையாடலை கொண்டு போகணும். அது ஒரு பக்கம். ஆனா இந்த ஸ்கூல்ல வந்து சொல்லித்தர டீச்சர்ஸோட மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சமுதாயத்துல இவ்வளவு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மூட நம்பிக்கை தள்ளி வைக்கிறாங்க, கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் இதுல எல்லாத்துலயும் அந்த மூட நம்பிக்கையோட இருக்கிற இந்த சமுதாயத்துல இருந்துதான் ஆசிரியர்களும் உருவாறாங்க. அவங்கதான் ஸ்கூல்ல சொல்லி தர்றாங்க. அவங்க வந்துட்டு இதுல வந்து நிறைய முற்போக்கான ஆசிரியர்கள் 9ஆம் வகுப்புல அந்த மாதவிடாய் சுழற்சி பத்தின பாடமே இருக்குதுங்க. இப்ப நிறைய முற்போக்கான ஆசிரியர்கள் அழகா அதை ஆரோக்கியமா எடுத்துட்டு சொல்லி தர்றாங்க, குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. ஆனா சிலர் வந்து அதை எடுக்க கூச்சப்பட்டுக்கிட்டு அவங்க எடுக்கிறதே இல்லை, அந்த பாடத்தையே நடத்துறது இல்லை. அப்ப என்ன ஆகுதுன்னா, நான் இந்த படம் எடுக்க போனப்ப மாணவிகள் கிட்ட பேசினப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்களே படிச்சுக்கோங்கன்னு டீச்சர் சொல்றாங்க, அந்த பாடத்தை வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறாங்க. சோ இப்படிதான் இருக்கு ஸ்கூலோட நிலைமை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் இது எவ்வளவு தூரம் என்கரேஜ் பண்றாங்கன்னா, அவங்களும் அதை பத்தி என்கரேஜே பண்றது இல்ல. ஒரு ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு வந்து இந்த மாதவிடாய் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ஏதோ ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு இது தொடர்பா ஒரு விவாதமோ இல்ல ஒரு ரெக்கார்டோ அந்த மாதிரி கிரியேட் பண்றதுக்காக ஒரு இதை கொண்டு வந்தாங்க. அப்ப பெற்றோர்கள் தரப்புல இருந்து நிறைய எதிர்ப்பு வந்தது அப்படின்னு சொல்லி நான் படிச்சேன். எனக்கு அது சரியா அந்த நியூஸ் தெரியல. அப்ப பெற்றோர்களுக்கு என்ன மாதிரியான புரிதல் இருக்கு? மாதவிடாய் தொடர்பான விஷயங்களை ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறப்போவோ இல்ல அது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை நம்ம பேசுறப்போவோ பெற்றோர்கள் அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ இதுவரை ஸ்கூலை மாத்திரம் பிளேம் பண்ண முடியுமா அப்படின்னா இல்ல, ஸ்கூலோட சேர்ந்து பெற்றோர்களையும் பிளேம் பண்ண வேண்டியதா இருக்கு. எத்தனை பெற்றோர்கள் தங்களோட குழந்தைங்களுக்கு இந்த மாதவிடாய்னா என்னங்கறத அறிவியல் பூர்வமா சொல்லி தர்றாங்க? பெண் குழந்தைங்களுக்கே சொல்லி தர்றது இல்ல. அந்த நேரத்துல சுத்தபத்தமா இருக்கணும், அங்க போக கூடாது இங்க போக கூடாது அப்படிதான் சொல்லி தர்றாங்களே ஒழிய, நல்லா சாப்பிடு ரெஸ்ட் எடு இப்படிதான் சொல்லி தர்றாங்களே ஒழிய, அறிவியல் பூர்வமா உன் உடம்புல என்ன நடக்குது அப்படின்னு யாருமே பெரும்பாலான பெற்றோர்கள் சொல்லி தர்றது இல்ல. ரொம்ப முற்போக்கா ஓரளவு நல்லா புரிதல் இருக்கிறவங்க வேணா சொல்லி தரலாம். பெண்களுக்கே சொல்லி தர்றது இல்லைன்னா ஆண் குழந்தைகளுக்கு சுத்தமா இதை பத்தின எந்த அவேர்னஸுமே இல்லை. அப்ப அவங்க இதை எப்படி பாக்குறாங்க? அவங்களுக்கு என்ன புரிதல் இருக்கு பெண்ணுடலை பத்தி? ஏன்னா அவங்களுக்கும் புரிதல் வேணும். மாதவிடாய் நேரத்துல பெண் எதிர்கொள்ற சவால்களை வந்துட்டு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாதான் அவங்கதான் கொள்கை வகுப்பாளர்களாக ஆகுறாங்க. ஏன்னா இந்த சமுதாயம் இன்னும் ஆணாதிக்க சமுதாயமாக இருக்கு. இன்னும் கொள்கை வகுப்பவர்கள் ஆண்களா தான் இருக்காங்க. அப்ப பெண் உடல் பத்தியும் மாதவிடாய் பத்தியும் அந்த நேரத்துல அவங்களுக்கு தேவையான வசதிகள், நல்ல டாய்லெட், நாப்கின் டிஸ்போஸ் பண்றதுக்கான வசதி, நாப்கின் வந்து வெண்டிங் மிஷின், நாப்கின் டெஸ்ட்ராயர், எல்லாமே தண்ணி வசதி இருக்கிற டாய்லெட், சோப்பு, நாப்கின் வைக்கிறதுக்கான ஒரு பாக்ஸ், இதெல்லாம் இருக்கிற ஒரு நல்ல ஜெண்டர் ஃப்ரெண்ட்லி டாய்லெட் கட்டணும்னா ஆண்கள், கொள்கை வகுப்பாளராக இருக்கிற பொறியாளர்களாக இருக்கிற ஆண்கள், அவங்களுக்கு நம்ம இந்த ஒரு புரிதலை ஏற்படுத்தணும். ஆனா நம்ம சமுதாயத்துல அந்த ஆண்களுக்கு புரிதலை ஏற்படுத்துவதற்கான எந்த முயற்சியுமே இல்லை. அப்போ இந்த விஷயத்தை எப்படின்னா ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன் பள்ளிகள் சொல்லி தர மாட்டேங்கிறாங்க? அப்ப ஆசிரியர்களுக்கு நம்ம ஓரியன்டேஷன் கொடுக்க தவறுறோமா? ஆசிரியர்களுக்கும் பாலின சமத்துவம் பத்தியும், மாதவிடாய்ங்கிற பாடம், இனப்பெருக்கம், அது தொடர்பான அறிவியல் பாடங்கள், இப்ப வந்துட்டு விந்து வெளிப்படுதல் பத்தி ஒரு பாடம் இருக்கு. சோ இதெல்லாம் வந்துட்டு கூச்சம் இல்லாம அவங்க எடுக்கிறாங்களா? இது ஒரு கிராஸ் செக் பண்ணணும். அது அரசோட வேலை. இல்ல அவங்களுக்கு எடுக்கிறதுல கூச்சம் இருக்குன்னா அவங்களுக்கு ஏன் ஓரியன்டேஷன் நம்ம கொடுக்கறது இல்ல? அவங்கள உட்கார வச்சு மேடம் கனெக்டிங் போயிட்டாங்க. டேனியல் டாக்டர் மேடம் வந்துட்டாங்களா? இது கேக்குது.
ஓகே ஓகே ஒரே நிமிஷம். அப்ப இந்த விஷயத்த வந்து ஹலோ தொழில் கேக்குதுங்களா? கேக்குது மேடம். ஓகே. இந்த விஷயத்த வந்து இப்ப செக்ஸ் எஜுகேஷன், ஒரு பாலியல் கல்வி அப்படிங்கறத வந்து அடிப்படை பயாலஜி புரிதலோட நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கே நம்ம இன்னும் முன் வரல. அப்படிங்கிறப்ப மாதவிடாய் தொடர்பான ஒரு விஷயத்தையோ, இனப்பெருக்க அறிவியல் தொடர்பான ஒரு விஷயத்தையோ ஆசிரியர்களுக்கு சொல்லி தர்றதுக்கான பயிற்சியை நம்ம கொடுத்திருக்கிறோமா? அப்ப அதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். பெற்றோர்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தணும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து குழந்தைங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க பெற்றோர்களுக்கு முதல்ல சொல்லி கொடுங்க, அவங்கதான் இந்த இந்த கருத்துக்களை எல்லாம் எங்களை திணிக்கிறாங்க, தனியா உட்கார வைக்கிறாங்க, எங்களுக்கு மனதளவுல வந்துட்டு ஒரு ஒடுக்குதலை ஏற்படுத்துறாங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஓவராலாவே ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்கான, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான முயற்சியை நம்ம மேற்கொள்ள வேண்டியது இருக்குங்க. இந்த ஒரு விஷயத்த மாத்திரம் தனிப்பட்ட முறையில நம்ம பார்க்க முடியாது. அப்படிதான் நான் பாக்குறேன். இந்த குழந்தை வந்து ஜாதியாலும் ஒடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அருந்ததியர் இனத்தை சேர்ந்த ஒரு குழந்தை, தலித் குழந்தை, ஜாதியாலும் ஒடுக்கப்படுது, பெண் என்பதாலும் ஒடுக்கப்படுது. மாதவிடாய் நேரத்துல நீ தனியா இருக்கணும், நீ வயதுக்கு வந்த பெண், உனக்கு வந்து ரத்தப்போக்கு இருக்கு, நீ தனியா உட்காரணும் அப்படிங்கறத பள்ளி எப்படி நீங்க வந்து செய்யலாம். அப்ப எவ்வளவு பெரிய இது வந்து ஒரு அலார்மிங்கான சிச்சுவேஷனை தான் நான் பாக்குறேன். அப்ப எவ்வளவு பெரிய வேலையை நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு. இதுல வந்துட்டு இது அறிவியல் பூர்வமான விஷயம், அவங்கள நீங்க ஒதுக்க கூடாது அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லி கொடுக்கணும். அது இல்லாம இந்த குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்குற அளவு ஆசிரியரையும் நம்ம தயார் பண்ண வேண்டியதா இருக்கு. சோ இது எல்லாத்தையுமே சேர்ந்து பார்க்க வேண்டியதா இருக்குது. அப்ப இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒற்றை பார்வையோட பார்க்காம பன்முகப்பட்ட ஒரு பார்வையோட நம்ம அதை பார்க்க வேண்டியதா இருக்குது. இது தொடர்பான மூட நம்பிக்கைகள் எல்லாத்தையுமே நம்ம கேள்விக்குட்படுத்தணும். ஏன்னா மருத்துவ ரீதியான மூட நம்பிக்கை அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒண்ணு ஹார்மோன் டேப்லெட் எடுத்துக்கிறது. அது அது வந்து அது வந்து ஹார்மோன் டேப்லெட்னே தெரியாம மாதவிடாயை தள்ளி போடுறதுக்கு எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் நீங்க அந்நேரத்துல விளையாடக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒவ்வொரு பாடியுமே யூனிக். அப்ப நம்ம அதை ஒன்னா கொண்டு வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி அப்படின்னு சொல்லி திணிக்க கூடாது. இது தவறு. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, உளவியல் ரீதியாக ஒடுக்குறது. நீ வந்து யூ ஆர் மென்சுரேட்டிங், நீ உனக்கு ரத்தப்போக்கு இருக்கு, அதனால நீ அசிங்கமானவ, அருவருப்பானவ, அந்த நேரத்துல நீ இதை தொடக்கூடாது, அதை தொடக்கூடாது, நீ வீட்டுல தனியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒடுக்குறது. இப்போ ரெஸ்ட்ன்னு சொல்றாங்க இல்லையா, இது தொடர்பா இன்னொன்னையும் நான் சொல்ல விரும்புறேன். உழைக்கும் பெண்களுக்கு இந்த தீட்டை வந்து நம்ம சமூகம், இந்த ஆணாதிக்க சமூகம் வந்து இம்போஸ் பண்றது இல்ல. பாத்தீங்க அப்படின்னா, நான் வயல் வேலை செய்யற பெண்கள் எல்லாம் இந்த ஆவணப்படுத்துறதுக்காக நான் சந்திச்சு பேட்டி எடுத்தேன். அந்த படத்துலயும் அது இருக்கு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க தலைக்கு குளிச்சாலும் சரி, குளிக்காட்டியும் சரி, 30 நாளும் இந்த வயல்ல இறங்கி வேலை பார்க்கணும், வேலை பார்த்தாதான் இதுல வர்ற கூலியை வச்சுதான் குழந்தைங்களை படிக்க வைக்கணும், கஞ்சி ஊத்தணும்னு சொல்றாங்க. சோ வயல்ங்கிறது என்ன, உங்களுக்கு அந்த செடி கொடிகளை தொட்டு வந்துட்டு அறுவடை பண்றது, அது தொடர்பா எல்லா வேலைகளையும் களை எடுக்கிறது, எல்லா வேலைகளையும் அவங்க செய்யறது. இது ஒரு பக்கம். வீட்டுல என்ன சொல்றாங்க, இந்த நடுத்தர வர்க்க, மேல்தட்டு வர்க்க, இல்ல கீழ் நடுத்தர வர்க்க பெண்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ வந்து உனக்கு மாதவிடாய் நேரத்துல செடிக்கு தண்ணி ஊத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா செடி கருகிடும். அப்போ இதே விஷயத்த நீங்க உழைக்கும் வர்க்கத்துக்கு கொண்டு வர்றீங்களா? தோட்டத்துல அந்த வேலை செய்யற அந்த பெண்கள் அப்ப அவ்வளவு வேலை செய்யறாங்க மாதவிடாய் நேரத்திலையும், அப்ப செடி கருகி போகுதா? அவங்க விளைவிக்கிற நெல்லு, அவங்க விளைவிக்கிற காய்கறிகள், பழங்களை தான் நம்ம சாப்பிடுறோம். அப்ப இந்த சமுதாயம் ரொம்ப சாதுரியமாக, இந்த வந்துட்டு ஆணாதிக்க சமுதாயம் என்ன செய்யுது அப்படின்னா, அந்த உழைக்கும் வர்க்கத்து பெண்களோட உழைப்பு தேவை, அதனால உனக்கெல்லாம் கிடையாது, நீ எல்லாம் வேலை செய்யலாம் அப்படின்னு. இந்த கிரேட் இந்தியன் கிச்சன் ஒரு படம் வந்தது, அதுல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அந்த அந்த பெரிய வீட்டை சேர்ந்த மருமகள் மாதவிடாய் நேரத்துல தனியா உட்கார வச்சிருப்பாங்க, தனி அறையில இருப்பாங்க. அந்த வேலை செய்ய வர்ற ஒரு வேலைக்காரி, அந்த அம்மா, வேலைக்கார அம்மா, உதவியாளர் வந்து சொல்லுவாங்க, ரொம்ப கிண்டலா சொல்லுவாங்க, நான் எங்க வீட்டுல இதெல்லாம் கிடையாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. போற போக்குல சொல்லுவாங்க, ஆமா எங்களையும், எனக்கெல்லாம் எப்ப வந்து பீரியட்ஸ் எல்லாம் இங்க யாரும் கேட்டது இல்ல, நான் எல்லா நாளும் இங்க வந்து வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நானும் வரலன்னா இந்த வீட்டு ஆண்கள் தானே வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. சோ இங்கேதான் அப்ப அந்த பெண்ணும் வேலைக்கு வரலன்னா ஆண்கள் வேலை செய்ய வேண்டியது இருக்கு. அதனால இந்த உழைக்கும் வர்க்கத்தோட உழைப்ப சாதுரியமா இந்த சமுதாயம் வாங்கிக்கிட்டு யாருக்கெல்லாம் இம்போஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழ் நடுத்தர வர்க்கம், நடுத்தர வர்க்கத்து பெண்கள், மேல்திட்டு பெண்கள், இவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இந்த தீட்டு,
அப்படின்னு சொல்லி இம்போஸ் பண்றாங்க. இந்த இந்த பாகுபாட்டையும் நம்ம கேள்விக்குள்ளாக வேண்டியதா இருக்கு. இது எல்லாமே சமூகத்தோட உளவியல். இந்த இந்த உளவியலோட தான் இந்த சமுதாயம் இன்னும் இயங்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம சொல்றோம் இது அறிவியல் பூர்வமான விஷயம். இதுக்கும் மத்த தீட்டுங்கிறதுக்கோ இல்ல மதத்திற்கோ எந்த மதத்திலையும் மாதவிடாய் நேரத்துல ஒரு பெண் வழிபாட்டு தலத்துக்கு போக கூடாதுன்னு எந்த மதத்தோட புனித நூல்களையும் சொல்லப்படல. அதுதான் உண்மை. இது திரும்ப திரும்ப நம்ம சொல்லணும். அதை யார் இன்டர்பிரட் பண்றாங்களோ அவங்கதான் இதை வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? இந்த கதை எல்லாமே அவங்களால கட்டப்படுறது. அப்போ அதை நம்ம சொல்லணும். எனக்கு அடிப்படையில கடவுள் நம்பிக்கை கிடையாது, நான் பகுத்தறிவாளர், அது ஒரு புறம். ஆனா இந்த பொது சமுதாயத்தை அட்ரஸ் பண்றப்போ சரி இந்த மாதிரி தள்ளி வைக்கணும்னு யார் சொல்றாங்க, எந்த மதத்தின் உள்ள இத மாதிரி இருக்குது சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை கேட்க வேண்டியதா இருக்கு. அப்படிதான் அவங்களை கவுண்டர் பண்ண வேண்டியதா இருக்கு. சோ இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து இது தொடர்பா பேசணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 20-25 நிமிடங்கள் பேசியிருக்கேன். தொடர்ந்து ஒரு கலந்துரையாடல் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏதாவது கேள்விகள் இல்ல அவங்களுக்கான கருத்துக்கள் இருந்தா அவங்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். நன்றி தோழர். நன்றி நன்றி. மிக சிறப்பா இருந்துச்சு. ரொம்ப தெளிவான கருத்துக்கள், ரொம்ப தெளிவா இருந்துச்சு. தோழர்கள் அவங்களுடைய எல்லாருக்குமே மைக் கொடுத்துருக்கு. நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. கீழே உள்ள மைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு மைக் கிடைக்கும். நீங்க அதுக்கு பிறகு பேசலாம். டேனியல் டாக்டர், உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கேளுங்க, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. இதுல மாதவிடாய் காலத்துல சில உணவுகளை தவிர்க்கணுங்கிறாங்க இல்லையா? அது நீங்க ஒரு இதுக்காக ஊட்டச்சத்து தொடர்பாக படிச்சதுனால அந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேக்குறேன். அது தொடர்பாக அதாவது இது எல்லாமே எப்படின்னா அறிவியல் பூர்வமா இந்த உணவுகளை எல்லாம் தவிர்க்கணும்னு எல்லாம் எதுவுமே சொல்லல தோழர். ஆக்சுவலா ஊட்டச்சத்து அறிவியலின் பிரகாரம் இந்த சூடுங்கிறதோ குளிர்ச்சிங்கிறதோவே கிடையாது. அப்ப நம்ம உடலுக்கு எது ஒத்துக்குது, நம்ம உடலுக்கு எது எப்படி ஏற்றுக்கொள்கிறது, நமது உடல் எதை ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கறத ஒவ்வொரு பொண்ணுமே பார்த்து அதற்கு தகுந்த உணவுகளை எடுத்துக்கலாம். இன்னொன்னு ரத்தப்போக்கு இருக்கிறதுனால நல்லா தண்ணி குடிக்கணும், நல்ல சத்தான உணவுகளை சாப்பிடணும். காய்கறி, பழங்கள், முட்டை, இறைச்சி எல்லாமே சாப்பிடலாம். இறைச்சி எல்லாம் சூடுன்னு சொல்றாங்க. அது அவங்களோட உடல் நலனை பொறுத்தது, ஒவ்வொருத்தரோட உடல் நிலையை பொறுத்தது. அதனால அதை பத்தி ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம். ஒத்துக்கிட்டா தாராளமா சாப்பிடலாம். அதே மாதிரி நல்லா சிலர் ஹைப்பர் ஆக்டிவா இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த நேரத்துல சிலர் ஓய்வு எடுக்கணும்னு நினைப்பாங்க. இன்னும் சிலருக்கு ரொம்ப ரத்தப்போக்கு அதிகமாகி டாக்டர் கிட்ட போக வேண்டிய நிலைமை கூட வரலாம். அப்போ ஒவ்வொருத்தரும் பெண்கள் எல்லாரோட உடலும் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும். அப்படி ஓய்வெடுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா ஓய்வெடுக்க விட்டுறலாம். வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க செய்யட்டும். டாக்டர் கிட்ட போகிற அளவுக்கு வாமிட்டிங் இருக்கு, வயிறு ரொம்ப வலிக்குது, கிராம்ஸ் இருக்குங்கிறவங்க கண்டிப்பா டாக்டர்கிட்ட கூட்டு போகணும். இன்னொரு மூட நம்பிக்கை என்னன்னா, இந்த வயிற்று வலி வர்றப்ப டாக்டர் கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடுகள்ல சொல்றாங்க. என்னன்னா அவங்களுக்கு பிரசவ காலத்துல பிற்காலத்துல பிரச்சனைகள் வரும். அதனால இந்த நேரத்துல மாதவிடாய் நேரத்துல வயிற்று வலி வந்தா சும்மா கலரை குடிக்கிறது, ஜூஸை குடிக்கிறது, தண்ணி குடிக்கிறது, இப்படி அவங்கள ஓய்வெடுக்க விடுவாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். நான் அவங்களால முடியல, வலியால துடிக்கிறாங்க, சுருண்டு படுத்துக்கிறாங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். சோ இதுதான் மருத்துவம் சார்ந்த மூட நம்பிக்கை அப்படிங்கிறது. சோ அத நம்ம மக்களுக்கு தொடர்ச்சியா சொல்லணும்னு நான் நினைக்கிறேங்க. ஒரு ஆள் மைக் வாங்க மாட்டேங்க. இங்க மேடம் உங்களுக்கு மைக் கொடுத்துருக்கு. ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டு மேல வாங்க. ஜெபஸ்ரீ சூர்யா மேடம், நீங்களும் உங்களுக்கு மைக் கொடுத்துருக்குது. பெண்கள் உற்சாகமா மேல வாங்க. வணக்கம், சொல்லுங்க தோழர். குட் ஈவினிங். சூப்பர் டாபிக் மேம். இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் அந்த மூட நம்பிக்கை ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி 99% ஆஃப் த பீப்புள், லேடிஸ், ஜென்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே பிலீவிங் இன் மூட நம்பிக்கை. பேசுறதுன்னா தள்ளி இருக்கணும், எந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு போகக்கூடாது, இந்த மாதிரி எந்த நல்ல விஷயத்துக்கு போகக்கூடாது, நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை எப்படி நம்ம அட்ரஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து நம்ம சில ஸ்டெப்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. என்ன அப்படின்னா, மீடியா கம்பெயின்ஸ் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஸோ நார்மலைஸ் பீரியட்ஸ், மென்ஸ்ட்ரேஷன் நார்மலைஸ் பண்ணிருக்கோம், நெகட்டிவ் ஸ்டீரியோடைப்ஸை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படிங்கிற மீடியா கம்பெயின்ஸ் கொடுத்து இது ஒரு நார்மல் திங் தான்,
ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணி எல்லாமே பர்டிகுலர்லி ஜென்ஸு இதில் இன்வால்வ் பண்ணி வைக்கிற போது தேல் சப்போர்ட் மோர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒன்று. அது தவிர வந்து பப்ளிக் டாய்லெட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு எடுத்தாலே பப்ளிக் டாய்லெட்ஸ் வந்து இல்லவே இல்லை. இருக்கு, ஆனால் வெரி புவர் கண்டிஷன். எல்லாத்துலேயும் இல்லை, சம் பிளேசஸ்ல இருக்கு, வெரி புவர் கண்டிஷன்ல இருக்கு. இட்ஸ் வெரி நெசசரி ஃபார் உமன் ஆக்சுவலி. அப்படிதானே மேம்? கண்டிப்பாங்க, கண்டிப்பா. ஆமா. அதான். அப்புறமா அக்சஸ் டு சானிடரி நாப்கின்ஸ் எல்லாத்தையும் நமக்கு தேவைப்படுது. வாட்டர் சோர்ஸ் இது வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் மாதிரியே எடுத்து பண்ணலாம். எப்படின்னா ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்து வாட்டருக்கோ சானிடேஷன் ப்ராஜெக்ட், அது ஒரு எஜுகேஷன் அபவுட் திஸ் அண்ட் அட்ரஸ். இது வந்து ஒரு பெரிய கேப் இருக்கு. ஈவன் நல்லா படித்தவங்க எல்லாம், நல்லா டாக்டரேட் படித்தவங்க கூட தேர் ஃபாலோயிங் இந்த இது வந்து மூட நம்பிக்கை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் இட் வில், இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். தேங்க்யூ மேம், நைஸ் ஜாயினிங் வித் யூ. தேங்க்யூ தோழர். நீங்க சொல்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு மீடியா கேம்பெயின் பண்ணலாம், ரொம்ப அருமையான விஷயம். அது அதை நார்மலைஸ் பண்றதுக்காக நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதை வந்து இயற்கையான விஷயம்தான், ஆமா, அறிவியல் பூர்வமானது அப்படிங்கறத நம்ம சொல்லணும். அப்புறம் வந்து டாய்லெட்ஸ், ஆமா, அரசு பள்ளிகள்ல வந்து டாய்லெட்ஸ் வந்து நிறைய இடத்துல ரொம்ப மோசமான நிலையில தான் இருக்கு. பத்தி தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கோம். நிறைய குழந்தைகள் இடைநிற்றல் அதிகம் இருக்கிற காரணமே வயசுக்கு வந்த உடனே டாய்லெட் சரியா இல்ல அப்படிங்கறதுனாலயே கிராமத்து குழந்தைகள் நிறைய பேரு, பெண் குழந்தைகள் நின்றுடுறாங்க. ஏன்னா அங்க போனா நாப்கினா மாத்த முடியாது, தண்ணி இருக்காது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், இல்ல துணி வச்சுட்டு வந்தாலும் அதுக்கான வசதிகள், அங்க மாத்திரக்கான வசதிகள் இல்ல அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. சோ அந்த விஷயமும் இருக்கு. அதை வந்து ஒரு ஒரு வார்ஃபுட்டிங் பேசிஸ்ல பண்ணணும். டாய்லெட்ஸ் வந்து அரசு பள்ளிகள் இதுல எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. சில தனியார் பள்ளிகளுமே அப்படிதான் இருக்கு. அது வந்து பெற்றோர்கள் கவனத்துல எடுத்துக்கணும். எத்தனை பெற்றோர்கள் வந்து அந்த பெற்றோர் ஆசிரியர் கழகத்துல இருக்கிறவங்க அந்த டாய்லெட்ஸ் நல்லா இருக்குதான்னு போய் எத்தனை பேர் செக் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. மத்த வசதிகள்லாம் இருக்கான்னு பாக்குறாங்க, அந்த கிளாஸ் நடக்குதா, இந்த கிளாஸ் நடக்குதான்னு. ஆனா டாய்லெட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத அவங்க செக் பண்ணணும். அப்புறம் வந்து நாப்கின் டிஸ்போசல் ஃபெசிலிட்டிஸ் பப்ளிக் டாய்லெட்ஸும் அப்படிதான் இருக்கு. பப்ளிக் டாய்லெட்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு. ஆனா சில இடத்துல இப்போ வந்து தனியா ஒரு சுயோதய குழு அப்படியெல்லாம் அவங்க நிர்வகிக்கிறாங்க. அந்த மாதிரி டாய்லெட்ஸ்ல பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கு, டாய்லெட்டும் நீட்டா இருக்கு, ஆனா ஒரு டஸ்ட்பின் கூட இல்ல. அப்ப எங்க அவங்க வந்து நாப்கினை வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க? டஸ்ட்பின் இதுக்கான தீர்வே கிடையாது. ஏன்னா அந்த டஸ்ட்பினையும் திருப்பவும் ஒரு துப்புரவு பணியாளர் தான் கொண்டு போய் அதை டிஸ்போஸ் பண்ணணும். சோ அவங்களோட உரிமைகளையும் நம்ம வந்து சுரண்டுறோம். அவங்களோட உழைப்ப, அவங்களோட சுயமரியாதை எல்லாத்தையுமே சுரண்டப்படுது இந்த இடத்துல. இப்ப இதுக்கான தீர்வா நான் என்ன பாக்குறேன்னா, இதுதான் இன்சினரேட்டர் தான். நாப்கின் டெஸ்ட்ராயரை தான் நம்ம ஃபிட் பண்ணணும். அதுல வந்து எரிக்கிற மாதிரி நம்ம நிறைய வந்துட்டு வந்துருச்சு. சின்ன சின்னதா டாய்லெட்ல ஃபிட் பண்ற மாதிரியே நிறைய மிஷின்ஸ் வந்துருச்சு. சோ அந்த மாதிரி நாப்கின் டெஸ்ட்ராயர்ஸ வந்து கண்டிப்பா கொண்டு வரணும் எல்லா இடத்துலயுமே. டாய்லெட்ஸ்ன்னு இருந்தா கண்டிப்பா அது இருக்கணும் அப்படிங்கறத சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யார் இந்த நாப்கினை மேனுஃபேக்சர் பண்றாங்களோ அவங்க நிறைய இடத்துல வெண்டிங் மிஷின் வைக்கிறாங்க இல்லையா, அப்ப டெஸ்ட்ராயரை அவங்கள வைக்க சொல்லணும். டெஸ்ட்ராயரை வைக்க சொல்லணும். ஏன்னா ஒரு ஒரு ப்ராடக்ட் வந்து ஒருத்தவங்க உற்பத்தி பண்றாங்கன்னா அதுல அது அது வந்து டிஸ்போஸ் பண்றதுக்கான பொறுப்பையும் அந்த அந்த நிறுவனம் தான் ஏத்துக்கணும் அப்படிங்கறத ஒரு சிவில் சொசைட்டியும் கவர்மெண்ட்டும் இன்சிஸ்ட் பண்ணணும். அப்ப எங்கெல்லாம் வந்துட்டு நீங்க விக்கிறீங்களோ அங்கெல்லாம் வந்து டெஸ்ட்ராயரும் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கணும். அதனால வந்துட்டு இப்ப டஸ்ட் நாப்கின்ஸ் வருதுன்னா, உங்க நாப்கினை யூஸ் பண்றத, டெஸ்ட் ஆகுறத, அதை வந்து அழிக்கிறதும் அதை அப்புறப்படுத்த வேண்டிய பொறுப்பையும் நீங்க தான் ஏத்துக்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்லணும். அதான் வந்து சரியான ஒரு எத்திக்கலான வழி அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இது தொடர்ச்சியா நம்ம இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே பேசணும். நன்றி தோழர். நன்றி 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 தோழர். டேனியல் டாக்டர், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அது கொஸ்டின் கேட்க. டாக்டர் இருக்கீங்களா? நம்ம ஜெபஸ்ரீ சூர்யா மேடம், நீங்க உங்களுடைய கருத்துக்களை. கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது மேடம். சரி, ஓகே மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம்.
இப்ப நீங்க வந்து மிக மிக ஒரு சமுதாயத்திற்கும் பெண்களுக்கும் தேவையான ஒரு தெளிவான கருத்தை எடுத்து ஒரு தலைப்பு எடுத்து இன்னைக்கு அந்த கருத்துல வந்து சொன்னது மிகப்பெரிய மற்றற்ற மகிழ்ச்சி. இன்னொன்னு சொன்னா இது பெண்களுக்கு தேவைப்படும் முக்கியமாக தேவைப்படுகிற விஷயம். அது பெண்களுக்கு மட்டும் இல்லாம ஆண் சமுதாயத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கே ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கே தேவைப்படுகின்ற ஒரு தலைப்பு. இப்போ மாதவிடாய் வந்து நம்ம பிரச்சனைன்னு சொல்லும் போதே நான் பல இடங்கள்ல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் நான் பாக்குறேன். இன்னமுமே பலதரப்பட்ட கிராமங்கள்லயும் சரி, வளர்ச்சி அடைந்த வந்து நகரங்கள்லயும் சரி, இது இன்னுமே அந்த பள்ளி போற பெண்கள், கல்லூரி செல்லக்கூடிய பெண்களுக்கு அத ஒரு அது ஒரு தீட்டான இது மாதிரிதான் ஆக்கியே வச்சிருக்காங்க. இத வந்து இதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு தெளிவு கூட வந்து பெண்களுக்கு வந்து இல்ல. இப்போ வரைக்குமே அந்த மாதவிடாய் ஏற்பட்டா சமையல் அறைக்குள்ள போகாத, பாத்திரங்களை தொடாத, அப்புறம் பூஜை அறைக்கு போகக்கூடாது, பூஜை அறைக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க ஏற்கனவே சொல்ற மாதிரி செடி கொடிகள் பக்கத்துல போகக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. வெளியில போகக்கூடாது, ஒரு சின்ன கோயிலே இருந்தாலும் அது ஓரமா போகக்கூடாது, இந்த நேரத்துல போகக்கூடாது அப்படின்னு பலதரப்பட்ட மக்களை வந்து இன்னுமே நம்ப வச்சு அந்த பெண்களை வந்து ஒரு மிகப்பெரிய அது வந்து அவங்க மாதவிடாய் வந்து நம்ம உடம்புல ஏற்படுற ஒரு மாற்றம் தான் அப்படிங்கிறத வந்து தெளிவா பதிய வைக்காம அவங்களே தன்னைய தாழ்த்திக்கிற மாதிரி, பெண்களை வந்து பெண்களே தாழ்த்திக்கிற மாதிரி, அந்த நேரத்துல அவங்களுக்கு வந்து ஒரு அசௌகரியத்தை, அது ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கே பெண்கள் வந்து செல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ சமீபம் பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி அரசு பள்ளிகள்ல இந்த மாதிரி நிறைய வந்து கொடுக்கணும். இப்ப நம்முடைய பாத்ரூம்ஸ் எல்லாம் சரியில்லை. என் பொண்ணே வந்து சொல்லும், அதாவது போறதுக்கு நான் அங்க போக மாட்டேன், வீட்டுல வந்துதான் போவேன், ஏன்னா வந்து கழிவறைகள்லாம் சரி இருக்காது அப்படின்னு. சரிம்மா, நார்மல் நேரத்துல சரி, இந்த பிரச்சனையான மாதவிடாய் பிரச்சனை இருக்கிற நேரத்துல அது போல என்ன எப்படிம்மா எப்படி மாத்துவீங்க அப்படின்லாம் நான் பலதரப்பட்ட கேள்விகள் முன் வச்சிருக்கேன். ஆனா அதை பத்தி வந்து நம்ம போய் கேட்டோம்னா, யாராவது நம்ம போய் முன் வந்து கேட்கும் பொழுது நம்மளதான் வந்து நம்மளதான் மட்டப்படுத்துறாங்க, இல்ல ஏதாவது சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை பேச விடாம ஆக்கிடுறாங்க. நம்மள வந்து ஒரு பெரிய விரோதி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது சமுதாயத்தோட சமுதாய கட்டமைப்பே இப்படிதான் இருக்குதா, இல்ல வழி வழியா வந்து இந்த ஆணாதிக்கம் வலிந்து நம்ம மேல திணிச்சதுனால இது இருக்குதாங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அதுக்கு மேம் உங்களுடைய பார்வையில எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. தோழர், நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க தொட்டிருக்கிறது என்னன்னா, நிறைய குழந்தைகள், நான் இந்த படம் எடுக்கிறப்பவும் சரி, சும்மா பேசுறப்பவும் சரி, நிறைய குழந்தைகள் வீட்டை விட்டு போறப்ப பாத்ரூம் போயிட்டு வருவாங்க, பாத்ரூம் போவாங்க ஸ்கூலுக்கு போறப்ப. அதுக்கப்புறம் திரும்பி வந்தோம்னா பார்த்தா நேரா பாத்ரூம் தான் ஓடுவாங்க. எத்தனை பெற்றோர்களை இதை கவனிச்சிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா பள்ளிகள்ல அவங்க பாத்ரூம் போறதே இல்லை. அப்படிங்கிறப்போ இந்த பெண் குழந்தைகள் நீங்க சொன்ன மாதிரி மாதவிடாய் நேரத்துல ஏமா நீ யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்டா, இதேதான், டாய்லெட் சரியில்லை, தண்ணி வரல, அங்க டிஸ்போஸ் பண்ற வசதி இல்ல, அப்ப என்னால எப்படி யூஸ் பண்ண முடியும் தான் வச்சிருக்காங்க. அப்ப அது உடலை வந்து எவ்வளவு தூரம் பாதிக்கும். அந்த இன்ஃபெக்ஷன்ங்கிறது நாப்கின் வந்து வழக்கமா 4 மணி நேரத்துக்கு 3 மணி நேரம் இல்ல 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாத்தணும் அப்படின்னு தான் நம்ம வந்துட்டு சொல்றோம். அப்படிதான் அதை மாத்தி ஒருவேளை வந்து சரியா ரத்தப்போக்கு இல்லைன்னா கூட மாத்தணும், ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிடும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா நிறைய குழந்தைகள் காலையில வச்சுட்டு போற நாப்கினை சாயந்தரம் வரைக்கும் வச்சிட்டு இருக்காங்க. இது பெண் குழந்தைகள் மாத்திரம் இல்ல, நிறைய வேலைக்கு போற பெண்களும் அப்படிதான் செய்யறாங்க. அவங்களுக்கு டாய்லெட் வசதி இல்ல, அங்க மாத்த முடியாது அப்படின்னா அப்படிதான் செய்யறாங்க. இப்ப எவ்வளவு பெரிய ஆபத்து வந்துட்டு அவங்களுக்குள்ள நம்ம தள்ளுறோம். அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காம இப்படி தொடர்ச்சியா இன்ஃபெக்ஷன் ஆச்சு, பிறப்புறுப்புல இன்ஃபெக்ஷன் வருது, அதுக்கப்புறம் கருப்பை வாயில இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா டாக்டர்ஸ் எல்லாம் எச்சரிக்கிறது என்னன்னா, இது கருப்பை வாய் புற்றுநோய் வரைக்கும் கூட போகலாம் அப்படின்னு அவங்க வந்து எச்சரிக்கிறாங்க. இப்ப இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுக்கு தீர்வு வந்து நல்ல டாய்லெட் ஃபெசிலிட்டி உண்டாக்குறது தான்.
நாப்கின் டிஸ்போசல் ஃபெசிலிட்டி உண்டாக்குறது தான். இப்ப பூப்பு நன்னீராட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு பெருசா கொண்டாடுறாங்கல்ல. அப்ப அந்த குழந்தைக்கு எதுவும் சொல்லி தரது இல்ல. ஒரு பெண் குழந்தை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 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 சின்ன கிராமத்துல இல்ல சிறுநகரத்துல இருக்கிற ஒரு பெண் குழந்தைக்கு திடீர்னு அது வயசுக்கு வந்துருச்சுன்ட்டு பூப்பு நன்னீராட்டு விழான்னு பெருசா கொண்டாட்டங்கள் நடத்தி 10 நாள் நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து சுற்றுப்புறம் இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு விழா நடத்தி அந்த பொண்ணு வந்து ரொம்ப சந்தோஷமா தான் ஏதோ வந்துட்டு ஒரு பெரிய மாற்றம் தான் வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னு சந்தோஷமா அது வந்துட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க ஸ்கூலுக்கு. போனா அடுத்த மாசம் வந்து தனக்கு மாதவிடாய் வர்றப்போ ஸ்கூல்ல அதுக்கான எந்த வசதியும் இல்ல அப்படிங்கிறப்போ எப்படி ஒரு ஒரு ஹார்ஷ் ரியாலிட்டியை அது வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. இப்ப இதுக்கான செலவு பண்ற அந்த காசை வந்து பெற்றோர்கள் அந்த ஸ்கூல்ல இருக்கிற டாய்லெட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அதை மெயின்டைன் பண்றதுக்கு செலவழிச்சாங்க அப்படின்னா உண்மையிலேயே அதுதான் அந்த பெண் குழந்தைக்கு அவங்களோட நலனுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். அரசு இது கண்டிப்பா அரசுக்கு பொறுப்பு இருக்கு, மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. அரசு இதை எடுத்து செய்தே ஆகணும். ஏன் டாய்லெட்டை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணாம வச்சிருக்கோம்? நிறைய அரசு பள்ளிகள்ல அதற்கான பணியாளர்கள் இல்ல அதை மெயின்டைன் பண்றதுக்கு எந்த வசதியும் செய்து கொடுக்கப்படல, அதுக்கான ஃபண்ட் ஒதுக்கல அப்படின்னு தான் சொல்றாங்க ஸ்கூல்ஸ்ல எல்லாம். அப்ப ஏன் வந்துட்டு அதாவது நம்ம துப்புரவு பணியாளர் அப்படிங்கிறவங்கள அது அது தொடர்ச்சியா நிரந்தரமா வைக்க கூடாது. அந்த ஒரு டாய்லெட்டை அதுவே தன்னை மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு நவீன வசதியோட நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கறதா நம்மளோட அல்டிமேட் ஒரு கோலாக இருக்கு, குறிக்கோளாக இருக்கு. அப்படிங்கிறப்போ ஏன் அதை வந்து நம்ம செய்ய தவறுறோம்? ஏன் வந்து நாப்கின் டிஸ்போஸ் பண்றதுக்கு ஒரு இன்சினரேட்டர் இன்னும் நம்ம ஃபிட் பண்ணல எல்லா ஸ்கூல்லையும்? ஏன் இதை பத்தின ஒரு விழிப்புணர்வோ இதுக்கான போதிய ஃபண்டோ ஒரு டாய்லெட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கான விஷயங்கள்ல நம்ம ஏன் முன்னுரிமை கொடுத்து கவனம் செலுத்தல? சோ இந்த கேள்விகள் இது தொடர்பான உரையாடல்களை நம்ம தொடர்ச்சியா செய்ய வேண்டியதா இருக்கு. சோ நீங்க சொன்ன மாதிரி அதை தீட்டு அப்படின்னு பாக்குற மனநிலை இன்னும் இருக்கு. நீங்க ரொம்ப அருமையா அதை சொன்னீங்க. இத பத்தி பேசினா மத்தவங்க எல்லாம் நம்மள ஒரு மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு. எனக்கு கேக்குறதுக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா இந்த படம் நான் எடுத்து கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆச்சு. 2012 வந்துச்சு, வெளியிட்டோம். அப்போ 13 வருஷத்துக்கு அப்புறமும் நிலைமை இப்படிதான் இருக்கு. அது பெரிய ஒரு மாற்றம் ஒன்னும் வரல அப்படிங்கிறது நம்ம ஒரு சுய பரிசோதனை செய்துக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்லயும் ஒரு பெண் குழந்தை இருக்கு. அப்போ வந்து ஏன் இதை பத்தின உரையாடல்களை நம்ம முன்னெடுக்கிறது இல்ல? ஏன் வந்துட்டு இதை இன்னுமே வந்து தீட்டாவும் ஒரு டேபுவாவும் நினைச்சிட்டு இருக்கோம்? முக்கியமான காரணம் வந்துட்டு இது மோசமான விஷயம் அப்படின்னு தான். நீங்க சொன்ன மாதிரி அது பெண்களை வந்து உளவியல் பெரிய மன உளைச்சலுக்கு தான் ஆளாக்குது. எனக்கு இது வருதா? ஏன்னா அவங்களே நிறைய பெண்கள் நான் சொல்லி கேட்டிருக்கேன். அந்த நேரத்துல வந்து என் உடம்பே நாத்தம் அடிக்கிற மாதிரி எனக்கு இருக்கு அப்படின்னு. என்னம்மா நாத்தம்? இது வந்து ரத்தம் தானமா, இதுல என்ன இருக்கு? அதனால அவங்க என்ன பண்றாங்க, நாப்கின் கம்பெனிஸ் எல்லாம் சென்டர்ட் நாப்கின், அல்ட்ரா தின் நாப்கின்ங்கிறாங்க. அது மிகப்பெரிய மோசடி. அதுல வந்துட்டு அதாவது அவ்வளவு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க. அது வந்துட்டு இந்த வெஜினாவையும் அவ்வளவு சாஃப்டான உள்ளுறுப்புகளையும் அது ரொம்ப பாதிக்கும். பிளிஸ்டர்ஸ் வரும், அத புண் வரும், கொப்புளங்கள் வரும். அப்ப இது எல்லாம் எதுல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்துட்டு மோசமானது, தீட்டு, அசிங்கம், அருவருப்பு இப்படியே சொல்லிதான் நம்ம வந்துட்டு சமுதாயம் அதை இன்னும் உறுதிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கு. அப்ப அறிவியல் பூர்வமா இந்த விஷயத்த பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லி தரணும், வீட்டுல எல்லாருக்கும் சொல்லி தரணும். ஸ்கூல்ல இதை பத்தி ஓப்பனா வந்து டிஸ்கஷன் இருக்கணும். மாதவிடாய் படம் நான் திரையிட போறப்ப நான் சொல்லுவேன், பசங்களும் பார்க்கணும், பெண்களும் பார்க்கணும், எல்லாருக்கும் சேர்ந்துதான் அதை திரையிடணும்ட்டு. அதை பத்தின கேள்விகளை பசங்களும் எழுப்பணும், அவங்களுக்கும் புரிய வைக்கணும். முக்கியமா ஆண்களுக்கு இந்த படம் எடுத்தப்பவே நாங்க வந்து ஆண்களுக்கான பெண்களின் படம் அப்படின்னு தான் தலைப்பே கொடுத்தோம். மாதவிடாயின்னு போட்டு கீழே ஆண்களுக்கான பெண்களின் படம். ஏன்னா ஆண்களுக்கு புரிய வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. அதுல இருந்துதான் நம்ம வீட்டுக்குள்ள, பள்ளிகள்ல, அப்புறம் வந்து நம்மள இருக்கிற சுற்றுப்புறத்துல அங்க இருந்துதான் நம்ம உரையாடல தொடங்க வேண்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் தோழர். நன்றி நன்றி மேடம். பேரலை தோழர், உங்களுடைய கொஸ்டின்ஸ் கேளுங்க. வணக்கம். இந்த வாய்ஸ் கேக்குதா? கேக்குது. வணக்கம் தோழர், கேக்குது. தோழர் வணக்கம். நான் உங்களை நேர்ல பார்த்திருக்கேன் திடல்ல. இன்னைக்கும் திடல் நிகழ்ச்சி தான் போயிட்டு வந்தேன். நாளைக்கும் ஆவணப்படம் நிகழ்ச்சி இருக்கு. உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் இந்த பொது தளத்துல வந்து நீங்க பேசுறதுக்கு. இது இப்ப ஏற்கனவே நான் பார்த்துட்டேன் ஓடிடி வெர்ஷன்ல. நீங்க சொன்ன இப்ப இந்த இறுதியா இப்ப சொன்னீங்களா அந்த வார்த்தை, இது ஆண்களுக்கான பெண்களை பற்றிய படம் தான். நம்ம ஓடிடிலையும் அதே தான் ஆட் கொடுத்துருக்கோம். அதை நேற்று ஃப்ரெஷ்ஷா நீங்க இன்னைக்கு பேச போறீங்கன்னா நேற்று மறுபடியும் ரிவைஸ் பண்ணி பார்த்தேன் என்ன பேசலாம் அப்படின்ட்டு. அது பாக்குறப்ப நீங்க சொன்ன கருத்துக்கள்லயும் நிறைய ஒத்து போகுது. இன்னொரு சில விஷயமா என்னுடைய ஒரு பெற்றோரா நானும் அதை கருத்தை பகிர விரும்புறேன். என்ன அப்படின்னாக்கா, என்னுடைய குழந்தைகிட்டையும் கேட்டேன். ஸ்கூல்ல வந்துட்டு அந்த இதெல்லாம் வந்து நீங்க சொன்ன அந்த ப்ராப்ளம்லாம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கேட்குறப்ப
அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப என்னதான் செய்வேன், அப்படிலாம் இருக்கக்கூடாது, நான் வந்து பேசுறேன் அப்படின்னா, வேணாம் வேணாம், நீங்க எனக்காக பேசுனீங்கன்னா நீங்க எல்லாத்துக்குமே உடனே ஸ்கூலுக்கு வரேங்கிறீங்க. எல்லா குழந்தைங்களும் உங்க அப்பா எதுக்கு எடுத்தாலும் ஸ்கூலுக்கு வரேங்கிறாங்க, இது பண்றாங்க. எங்க அப்பாலாம் வர்றதில்ல அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்னு, டீச்சர்ஸ் வந்து ஒரு மாதிரியே பார்ப்பாங்க அப்படின்னாங்க. நீ அப்ப என்னதான் செய்வே அப்படின்னாக்கா, எல்லா குழந்தைங்களும் போற டயத்தை விட்டுட்டு, இடையில வந்து நான் தண்ணி குடிக்க போறேன்னு சொல்லிட்டு, டீச்சர்ஸ் யூஸ் பண்றது நீட்டா இருக்கும், கிளீனா இருக்கும். அங்க யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னாங்க. அவங்க ஆக்சுவலா முதல்ல கேந்திர வித்யாலயா படிச்சாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூலு, அதுவும் சிபிஎஸ்சி தான். அங்க வந்து நீங்க சொன்ன அந்த நாப்கினை எரிக்கக்கூடிய மிஷின் வரைக்கும் எல்லா டெக்னாலஜியும் வச்சிருக்காங்க. கிளாஸ் எடுத்து அவங்களுக்கு சொல்லியும் குடுத்துருக்காங்க. என்னுடைய குழந்தை சொன்னது என்ன அப்படின்னாக்கா, இன்னும் பேரண்ட்ஸ் இருக்காங்கப்பா, பேரண்ட்ஸே சொல்லி அனுப்புறாங்க. எல்லா பிள்ளைங்களும் அந்த இடத்துல வந்து இந்த அ பீரியட் ஆவர டேட்ல யூஸ் பண்ணுவாங்க. அதுல போய் நீ பண்ணிடாத. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துரு. வீட்ல வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு பேரண்ட்ஸும் சொல்லிக் குடுக்குறாங்கப்பா. என் என் கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படிதான் சொல்றாங்க. எல்லா குழந்தைங்களும் இந்த மாரி நாட்கள்ல எல்லா குழந்தைங்களும் சுத்தபத்தமா இருக்க மாட்டாங்க. நீ அங்க போய் யூஸ் பண்ணாத, பயன்படுத்தாத. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துரு. வீட்டுக்கு வந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்றாங்க. நான் டீச்சர்ஸ் வந்து எங்கள வச்சு கவுன்சிலர வச்சு எங்களுக்கு சொல்லியும் குடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் சொல்லப்போனா ஒரு ஸ்பெஷல், இது எனக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, கேந்திர வித்யாலயால அவங்க வந்து அந்த ஏஜ் அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லிக் குடுத்துட்டாங்க. பாய்ஸையும் வச்சு ஜென்ஸையும் தனித்தனியா எடுத்து சொல்லிக் குடுத்தாங்க. 2 பேரும் வச்சு சொல்லிக் குடுத்தாங்க. நீங்க சொன்ன இன்னொரு வார்த்தை நம்ம ஓடிடில போட்டிருக்கோம். இது ஆண்களுக்கான பெண்களை பற்றிய படம். ஆண் தனியா வாழ முடியாது, பெண் தனியா வாழ முடியாதுன்னு ஒரு இது இருக்கு, சூழ்நிலை இருக்கிற சூழ்நிலையில ஆண்கள் தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஹோஸ்டும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, நான் வரதுக்கு ஸ்பீக்கர்ல வரதுக்கு முன்னாடி, பெண்கள்லாம் நிறைய இருக்கீங்க, முன்னுக்கு வாங்கன்னு. ஆக்சுவலா வந்து நம்ம ஆண்கள் தான் இதை பத்தி பேசணும். ஏன்னா நம்மளை சார்ந்த நமக்கு சார்ந்துன்னு சொல்ல வேணும், தவறான வார்த்தை போயிடும். நம்ம கூடவே இருக்கிறாங்க. நம்ம பற்றி முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம கூட இருக்கிறவங்களை பத்தி. நமக்கு வந்து பெண்களை விட அதிகமான உரிமைனா நம்ம ஒரு தாய் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சகோதரிகள் இருக்காங்க. அதுக்கப்புறம் இணையர் இருக்காங்க. அதுக்கப்புறம் மகள் இருக்காங்க. அடுத்தடுத்த உறவுகள் தொடர்ந்து வருவாங்க வீட்டுல. நம்ம வயது அதிக ஆக ஆக. அதனால நம்ம வந்து புரிந்துணர்வு, அதுல வந்து நிறைய புரிதல் வேணும் நமக்கு அப்படின்னு என்னுடைய ஒரு பார்வையா இருக்கிறதுல. பெற்றோர்களும் வந்து அதுல இருந்து கொஞ்சம் விலகி வரணும். வெறும் நான் குற்றம் சுமத்துறதுக்காக சொல்லல. டீச்சர்ஸ் வந்து தோழர் சொன்ன மாதிரி, கீதா தோழர் சொன்ன மாதிரி, அவங்களும் இருக்காங்க. சில பேர் என்னதான் அறிவாளிகளா இருந்தாலும், அறிவாளினா படிப்பறிவுல இருந்தாலும் பகுத்தறிவாதிகளா இருக்கிறது இல்ல. இந்த குழந்தைக்கு எதை சொல்லிக் கொடுக்கணும், அது வந்து ரொம்ப அது முக்கியமான அவங்க லைஃபே வந்து ப்ராப்ளங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். இதுல நம்ம அவேர்னஸா இருக்கணுங்கிறது இல்லாம ஃபார்மாலிட்டிக்கு விட்டு போயிடுறாங்க. இதை பத்தி நம்ம போய் எடுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சமூகமும் வந்து அந்த சுத்தி இருக்கிற டீச்சர், அதாவது ஒரு ஆசிரியர், பெண் ஆசிரியர் அதை பத்தி அவேர்னஸ் பண்ணாங்கன்னா, மத்தவங்க வந்து இதை பத்தி தான் அவங்க எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி டார்கெட் பண்றாங்கிற தகவலும் நமக்கு வருது. ஏன்னா எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வு இல்லை. இவங்க என்ன இதை போய் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே வந்து நீங்க வேற ஏதாவது மூட நம்பிக்கை மேல எடுத்தாங்கன்னாக்கா, அதை எல்லாரும் ஆண் கொட்டிக்கிட்டு வாயத்தை பொறுத்துக்கிட்டு பாக்குற அளவுக்கு இருக்கு. இன்னும் சமூகம் மாறல. மத்ததெல்லாம் டெக்னாலஜி வருதே தவிர, இந்த டெக்னாலஜில வந்ததுக்கு அப்புறமும் குழந்தைகள்ட்ட வந்து நம்ம வீட்டுல வந்து இன்னும் வலியுறுத்தணும். இதுல கலந்துகிட்ட தோழர்களும் சரி, இல்ல நம்ம சார்ந்து இருக்கிறவங்கள்ட்டையும் நம்ம வந்து இதை வலியுறுத்திட்டு இருக்கோம். நான் உறவு பேதங்கள்லாம் பாக்குறது இல்ல. எல்லா குழந்தைகள்ட்டையும், என்னோட உறவினர்கள்ல எல்லா குழந்தைகள்ட்டையும் அவங்க பேரண்ட்ஸ் சொல்லிடுறது. நீங்க வந்து மறைக்காதீங்க, எதுலையுமே குழந்தைங்கள்ட்ட ஓப்பனா சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். எப்படி வந்து பெண்ணியின் அடிமை நாள் புத்தகம் வந்து ஆண் குழந்தைகளுக்கும் படிக்கணுங்கிற மாதிரி, இந்த படமும் பெரியார் ஓடிடி வருஷன்லயும் இருக்கு. தோழருடைய இந்த படமும் இந்த இதோடைய கருத்தாக்கங்களும் ஆண்களுக்கு முதல்ல முக்கியமா சேரணுங்கிறது தான் என்னுடைய இது. பெண்களை விட. ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம குரல் கொடுக்குறப்ப மத்தவங்க இது பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு சைடாவே மட்டுமே சொல்ல முடியாது. பெண்கள் தான் வரணும், அம்மாவுக்கால தான் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு இந்த நம்ம ஒதுக்கி தள்ளக்கூடிய காலங்கள்ல படிக்கக்கூடிய உரிமைகளும் அவங்களுக்கு மத்த முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துலயும் ஆண்கள் நம்ம இருக்கிற, நம்மளும் சேர்ந்து இருக்கிறப்ப இந்த முடிவையும் நம்ம சேர்ந்து எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் முன்னிருந்து நடத்தணும். சீக்கிரம் அதை வந்து களை எடுக்கணும். இந்த கலையை எடுத்தாதான் அது சரியான ஒரு முற்போக்கான ஒரு இதுக்கு போகும். அந்த பெண்களுக்கு அதுக்கான பாதிப்புகள் எல்லாம் குறையும். மீண்டு வர முடியும். சுனிதா வில்லியம்ஸ்ங்கிற ஒருத்தர் வந்து போனாங்க, அங்க போயிட்டு மாட்டிக்கிட்டாங்க. 9 மாதம் கழித்து திரும்பி வராங்க. அதை பெருமையா பேசுறோம். ஆனா அதை மாதிரி இருக்கிற பெண்கள் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத பேசுறதுல டிஸ்கஷன் பண்றதுல நம்ம வெக்கப்படுறோம். அது இயல்பானது, இயற்கையானது. அதை பத்தி பேசுறதுக்கு, அறிவியல் பூர்வமா பேசுறதுக்கு இப்ப தோழர் மாதிரி நிறைய ஆவணப்படங்கள் எடுத்தவங்க இருக்காங்க. அறிவு சார்ந்த மருத்துவர்கள் இருக்காங்க. நிறைய டிவி ஷோக்கள் எல்லாம் காலை நேரத்துல பேசுறாங்க. அதெல்லாம் கேட்க வைக்கணும். நம்ம வெக்கப்பட்டுக்கிட்டு அதை நம்ம சேனலை மாத்திரம் குழந்தைக்கு முடி பார்க்கறதான்னு தவறு கிடையாது. உள்ளதை மருத்துவர்களோ தோழர் மாதிரி பேசுறப்ப அதை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் கேட்கிற மாதிரி ஒளிபரப்பு செய்யணும். ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன் தோழர். இது லென்த்தா பேசணும்னு நினைக்கிறேன். மற்றவங்க யாராவது பேசணும்னு நினைக்கிறேன், வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ தோழர். வாழ்த்துக்கள். கீதா தோழர். நன்றி 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 தோழர். மேடம் ரொம்ப நன்றி தோழர். ரொம்ப நன்றி தோழர். ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப இது முக்கியமான விஷயம். இது ஆண்களும் பேசணும் அப்படிங்கறத. ஆண்களும் பேசுறப்பதான் இது நார்மலைஸ் ஆகும். இன்னொன்னு, இது மூட நம்பிக்கை அப்படிங்கறத அழுத்தமா நம்ம சொல்லணும். அதுவும் ரொம்ப முக்கியமானது.
மேடம் நீங்க கேளுங்க. அதுல மாவேந்தன் தோழர் இருக்காங்க, வாங்க பேசுவோம். நீங்க கேட்டுருங்க மேடம். இன்னும் கேட்டுருவா? கேளுங்க கேளுங்க மேடம். இல்ல கேட்டுறதுலதான் ஒரு சின்ன கருத்து தான் ஐயா சொன்னது மாதிரி எனக்கும் எனக்கும் அந்த அந்த கருத்துல வந்து உண்மையிலே மிகுந்த உடன்பாடு. நான் ஏன்னா ஏற்கனவே ஒரு கிராமத்துலமா பக்கத்துல ராமநாதபுரம் பக்கத்துல உச்சப்புலின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல வந்து நான் வசிக்கும் பொழுது திருவிழாவுக்கு முன்னாடி வயதுக்கு வர்ற மாதிரி இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ஒதுக்கி வச்சிருவாங்களாம். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான, அது கொடுமைன்னு சொல்லக்கூடாது, மிகப்பெரிய பெண்களுக்கு எதிரான கொடூரமான சம்பவம் அதெல்லாம். அந்த மாதிரி இருக்கிற பெண்களை ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படின்னு சொன்னோன்னா இன்னும் அந்த பாரம்பரிய பழக்கம் இன்னமுமே தொடர்ந்து வருது. இன்னும் நிறைய கிராமத்துல இருக்கு. இன்னொன்னு உங்கள்ட்ட சொல்லக்கூடிய கருத்து, இன்னுமே பெண்கள் மாதவிடாய் பிரச்சனையும் போது நம்ம போய் நாப்கின் வாங்குறதுக்கு இன்னுமே தயங்கத்தான் செய்யறோம். ஏன்னா அது இன்னுமே இருக்கு. வெளியில போய் நம்ம கடத்தெருவுலையோ இல்ல மெடிக்கல்லையோ போய் வாங்க போகும்போது அத ஆண்கள் இருக்காங்களா இல்ல பெண்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அதை பார்த்து அந்த நாப்கின் தாங்கன்னு சொல்லி ஏன்னா இவ்வளவு பெரிய நாகரிகமான உலகம் வந்துருச்சு. அறிவியல் வளர்ச்சி எவ்வளவோ கண்டுட்டாங்க. ஆனா இன்னமும் நம்ம அதை வாங்குறதுக்கு தயங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால பெண்களை விட இது எனக்கு தெரிஞ்சு பள்ளிகள்லயும் சரி கல்லூரிகள்லயும் சரி பெண்களுக்கு நடத்துறதுக்கு முன்னாடி ஆண்களுக்கு தான் இந்த வகுப்பு வந்து நடத்தணும். ஏன்னா சொன்ன மாதிரி தான் வீட்லயும் வந்து அம்மா இருக்காங்க, சகோதரி இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து இணையர் வர்றாங்க, அதுக்கப்புறம் மகள் வர்றாங்க. அப்ப பெண்களை விட ஆணுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும் அந்த பெண் வந்து எவ்வளவு வந்து பெரிய வலிய வேதனையா அனுபவிக்கிறா அப்படின்னு சொல்லி. அதுல இருந்து விடுவிக்கிற ஒரு மிகப்பெரிய தார்மீக பொறுப்பும் சமுதாய கடமையும் வந்து ஆண்களுக்கு இருக்குன்னு நம்புறேன். இது ஆண்களுக்கு கொஞ்சம் வகுப்பா நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் இயக்கங்கள் வந்து கொஞ்சம் முன் வகுப்புகள் நடத்தினா நல்லா இருக்கும். அதுவே என்னுடைய கருத்துமா. நன்றிமா. நன்றி தோழர், ரொம்ப அருமையான கருத்து. ஆண்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த விஷயம் போய் சேரணும். அதை வந்து தொடர்ச்சியா வகுப்புகள் எடுக்கணும். ஆமா, அது ரொம்ப முக்கியமானது. அந்த படம் பார்க்கலாம், அது பெரியார் ஓடிடில இருக்கு, யூடியூப்ல இருக்கு, மாதவிடாய் படம். சோ பாத்தீங்க அப்படின்னாவே ஓரளவு விழிப்புணர்வு வரும். ஆண் குழந்தைகளையும் அதை பார்க்க வைக்கலாம், வீட்டு ஆண்கள் எல்லாரையுமே பார்க்க வைக்கலாம். நன்றி தோழர். நன்றி 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 மேடம். மாவேந்தன் தோழர், நீங்க உங்களுடைய கருத்து கொஸ்டின்ஸ் என்ன கேட்க? வணக்கம். இந்த மாத விடாயின்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. மாத சுழற்சின்னு சொல்லணும். மாத விடாயின்னு சொல்றது ஒரு தவறான சொல்லடல். அதாவது என்னுடைய புரிதல் சொல்றேன். நான் மருத்துவரும் இல்லை, இது சம்மந்தப்பட்டவனும் இல்லை. நான் புரிஞ்சுக்கிட்டதை சொல்றேன். இது தவறாகவும் இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம். தவறாக இருந்தால் மன்னிச்சிருங்க. பெண் பிறக்கும் போதே முட்டை குலையுடன் தான் பிறக்கிறார். பெண் சிசுவாய் இருக்கும் போதே அவளுக்கு முட்டை குலை இருக்கு. முட்டை குலை வந்து எவ்வளோ தான் பிறக்கிறா. பிறக்கும் போதே அவருக்கு முட்டை குலை இருக்கு. அது ஒரு வளர வளர ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு அப்புறமா அந்த முட்டை கொலையிலிருந்து ஒரு முட்டை தவறி கர்ப்பப்பைக்குள்ள ஓடுது. கர்ப்பப்பைக்குள்ள விழுந்து அது கருவுருவத்துக்காக கர்ப்பப்பை திறந்து 24 48 மணி நேரம் வரைக்கும் கர்ப்பப்பை திறந்திருக்கு. கர்ப்பப்பை திறந்திருக்கும் போது காத்திருக்குது, கரு வரும், கரு வந்தா இந்த முட்டைக்குள்ள கொண்டு கருவாகும் காத்திருக்கு. காத்திருந்த உடனே அந்த 48 மணி நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா அந்த டோர் அடைக்கப்படும், கதவு மூடப்படும். கரு வந்திருக்கா வராதான்றது உடம்புக்கு தெரியுதோ இல்லையோ கதவு மூடப்படும். அதுக்கு பிறகு திறக்கப்படாது. அந்த 48 மணி நேரத்துக்குள்ளதான் கருவானால் ஆகும், இல்லைன்னா முட்டை அப்படி இருக்கும். இந்த கருவாச்சோ இல்லையோ அதுக்கான உணவு சுழற்சி முறையில் ஆட்டோமேட்டிக்கா சப்ளை செய்யப்படும். இந்த 15 நாளும் அடுத்த 15 நாளும் கருவானாலும் ஆகலனாலும் அதுக்குண்டான உணவை கர்ப்பப்பைக்குள்ள நிரப்பப்படும். இந்த நிரப்பி அசைவு வருதான்னுட்டு பார்க்கும் 30வது நாள், அதாவது ஒரு சுழற்சி 30வது நாள் பார்த்து அசைவு இல்லை, கர்ப்பம் ஆகலை, முட்டையாவே இருக்குன்னா இதை வந்து வாஷ் அவுட் பண்ணுன்னு சொல்லிட்டு வெளியில அனுப்புறது தான் அந்த சிஸ்டம். அந்த சிஸ்டம் சுழற்சி, அந்த சுழற்சியில வெளியில ஓப்பன் பண்ணி டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வரும்போது தான் முதல் முறையா இதுல என்ன பெரிய விஷயம், அதிசயமான விஷயம் என்ன இருக்கு? சிம்பிள், தெரிஞ்சுக்கிட்டா ஒண்ணுமே இல்லை. தெரியப்படுத்துறது இல்லை. அறிவியல் ரீதியா எல்லாருக்கும் இதை தெரியப்படுத்தினாலே இது ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும்.
ஓகேங்க, தேங்க்யூ. எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். நன்றி நன்றி மேடம். இதை பற்றி எதுவும் மாற்று கருத்துக்கள் இருக்கா? கருத்துக்கள் எதுவும் உண்டா? நீங்க உங்களுடைய கருத்து. இல்ல அவர் சொன்னது கரெக்ட் தான். அறிவியல் பூர்வமான கருத்தை நம்ம ஏன் சொல்றது இல்லைங்கிறதா இப்ப எல்லாரும் கேட்கிற கேள்வி. அறிவியல் பூர்வமா மாதவிடாய்ங்கிற விஷயத்த அவரு சொல்றாரு. இத ஏன் பள்ளிகள் கூட சொல்லி தரதில்ல? பள்ளிகள்ல பாடம் இருக்கு, ஏன் அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க டீச்சர்ஸ்? அதாவது எல்லாரையும் நான் குறை சொல்லல, ஆசிரியர்கள் எடுக்கிற நல்லா விளக்கமா சொல்ற ஆண் ஆசிரியர்கள், பெண் ஆசிரியர்கள் எல்லாரும் இருக்காங்க. ஆனா பெரும்பாலானவங்க இந்த பாடத்தை எடுக்கிறது இல்லைன்னு ஸ்டூடெண்ட் சொல்றாங்க. இங்கதான் பிரச்சனை இருக்கு. ஏன் எடுக்கிறது இல்ல? வீட்டுல ஏன் நம்ம சொல்லி தர்றது இல்ல? குழந்தைங்க கிட்ட ஏன் இதை பத்தி நம்ம உரையாடுறது இல்ல? அங்க இருந்துதான் தொடர் நம்மளோட விஷயத்த ஆரம்பிக்க வேண்டியது இருக்கு. அவ்வளவுதான். நன்றி. அது மேடம் சொல்றது உண்மைதான். அத பாடங்களை எடுக்கிறது இல்ல. சிலர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு இதா இருந்துச்சுன்னா அதை நீங்க சாய்ஸ்ல விட்டுருங்க, இந்த கொஸ்டின் சாய்ஸ்ல விட்டுருங்கிறாங்க. அதுதான் டீச்சர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பதிலா இருக்குது. அது அது தவறான விஷயம்தான். அத மேல உள்ள அதிகாரிகள் சிஓ மாதிரி உள்ள அதிகாரிகள் அதை கண்டிப்பா நடத்தணுங்கிறத உறுதிப்படுத்தணும். RGPRS சப்போர்ட்டருங்க அந்த தோழர் நீங்க கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. நன்றிகள் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேடத்தின் ஒரே ஒரு கேள்வி. மாத சுழற்சியை பற்றி தந்தை பெரியார் அவர்கள் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? தெரிஞ்சிருந்தா சொல்லியிருந்தேன், அதை பற்றி சொல்லுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. தெரியல தோழர், எனக்கும் தெரியல. தந்தை பெரியார் அவர்கள் மாதவிடாய் பத்தியோ மாத சுழற்சி பத்தியோ எதுவும் சொல்லியிருக்காரா அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல. யாராவது ஆமா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இந்த தரவுகள் இருக்குன்னு சொன்னா நான் குறிச்சுக்கிறேன். எனக்கும் தெரியலைங்க. இது மாதிரி கேக்குதா? கேக்குது கேக்குது. கண்டிப்பா கம்பல்சரி கொஸ்டின் ஆகிடும். இது முருகேச பாண்டியன், நீங்க உங்களுடைய ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. உங்களுடைய இணைப்பு கொஞ்சம் கேளுங்க, கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க, அல்லது அடுத்த தோழருக்கு வாய்ப்பு கொடுப்போம். நன்றி நன்றி. முருகேச மாதவிடாய்னா என்னம்மா? முருகேச பாண்டியன் தோழர், உங்களுடைய கொஸ்டின்ஸ் கேளுங்க. இல்லைங்க, இது ஏற்கனவே எக்கோ ஆகிட்டே இருக்கு நான் பேச பேச. இப்ப கேக்குதா? கேக்குது கேக்குது. இப்ப சரியா இருக்குங்க, கேளுங்க. இது இது கம்பல்சரியா போயிட்டு இது கம்பல்சரி பாடமா இருக்கணும். இது கண்டிப்பா பண்ண வேண்டிய பாடம். இது பள்ளி மேலாண்மைக்கு எல்லா வகையிலும் உள்ள கொண்டு போனது பாடத்துல இருக்கு. பள்ளி மேலாண்மை கொள்கைகள் அரசு ஒரு அஜெண்டா போட்டு அனுப்புது, இது மாதிரி இதெல்லாம் விழிப்புணர்வு கொடுக்கணும்னு. அப்படின்னா அதை பத்தி எவ்ரி மந்த் போகணும். அப்படின்னா பாடம் இருக்கும்போது என்ன பண்றது? சரி, அட்லீஸ்ட் அந்த கொடுக்க வேண்டிய வயசுல கொடுத்துதானே ஆகணும். அது கண்டிப்பா பண்ணணும். அது நீ சொல்லிக்கலாம். அரசு பள்ளியில மாசம் மாசம் ஒரு ஆவணப்படத்தை போட்டு விளக்குறாங்க. நீங்க சொல்ற இந்த படத்தை கூட நீங்க போடலாம். மாதவிடாய் படத்தை கூட, படத்தை கூட அதுல போட்டு பேச வைக்கணும். நன்றி நன்றி தோழர். டேனியல் டாக்டர், உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கருத்து சொல்லுங்க, அல்லது உங்களுடைய கொஸ்டின்ஸ் இருந்தா கொஸ்டின் கேளுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆண்டோனா, நான் பேசுறது கிளியரா கேக்குதா? கேக்குது கேக்குது, நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த டாபிக் ரொம்ப நல்ல டாபிக், தேவையான டாபிக். அதுல மூடநம்பிக்கை பேஸ் பண்ணி இந்த உமனை வீக்கா ஃபீல் பண்றதுக்கு இந்த மாதிரி சதிகள் ஆயிரம் கணக்குனாங்க நடைபெற்று கொண்டுதான் இருக்குது. அது எல்லா மதத்துலயும் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஆனா அந்த வீக்கா ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அப்படின்றத கண்டிப்பா உணர்ந்து
அந்த சதியில இருந்து வெளியில வரணும். ஏன்னா நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 2-3 பேர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஒரு எங்க ஃபீமேல் டாக்டர்ஸ்ட பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ல ஏன் பொறுப்பு எடுக்க மாட்டேங்கிறீங்க உமன் அப்படின்னு நான் கேட்டதுக்கு, இல்லைன்னா நான் வந்து அந்த 3 நாள் வந்து நான் வந்து எனக்கு மூட் திங்ஸ் இருக்கும், நான் எடுக்கிற டிசிஷன்ஸ் தப்பா இருக்கும்னு எனக்கு பயமா இருக்கு, நானும் அதனால வயசுல மென்டலா பசங்க மீட் பண்றது வந்து நல்லது பேசுறதுதான் முதல் அப்படின்ற அனுபவம் மாதிரி சொன்னாங்க. அரசு அமைப்புகளுக்கே இந்த பார்வை வரல அப்படின்னு சொல்லுகிற பெண்கள் இந்த மாதிரி நாங்க ரொம்ப பேசுறது ரொம்ப கஷ்டமா தூரம் செல்ல இருந்துச்சு. வேண்டி இருக்கு. அப்புறம் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ண, அந்த மாதிரிலாம் கிடையாது, மென்னுக்கும் மூட் ஸ்விங் வரும் அப்படின்றது. So யாருமே இது கட்டுப்பாடு ஒளியும் பார்த்தா பயாலஜி பேஸ் பண்ணி உமனை வீக்கா ஃபீல் பண்றதுக்கு இந்த வேலைகள் நீங்க பண்ண முடியாது, இதுக்கு வந்து ஆண்கள் பண்ணாதான் நல்லா இருக்கும், அந்த மாதிரி யாருமே பேச விடக்கூடாது. அது வந்து ஒரு ஆணாதிக்கத்தனமான ஒரு சமூகத்துல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள், ரொம்ப பிற்போக்குத்தனமான வாதங்கள். இன்னைக்கு பார்க்கிறோம், சுனிதா வில்லியம்ஸ்ன்றவங்க வந்து 150 நாட்களுக்கு மேல கிட்டத்தட்ட 150 நாட்களுக்கு மேல விண்வெளியில இருந்துட்டு வராங்க. எத்தனையோ ஆர்மி கமாண்டர்ஸ் வந்து உமனா இருக்காங்க. எத்தனையோ பைலட்ஸ், நானே டிராவல் பண்ணியிருக்கேன், எத்தனையோ ஃபிளைட்ல நான் டிராவல் பண்ண ஃபிளைட்ல வந்து உமன் தான் வந்து பைலட்ஸா இருந்திருக்காங்க, கோ பைலட். என்டையர் க்ரூ வாஸ் மேனேஜ் பை உமன். அதனால பெண்களால பண்ண முடியாதது அப்படின்றது வந்து கண்டிப்பா எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி பிற்போக்கு விதமான எந்த வாதங்களை வச்சாலும், குடும்பத்துல வச்சாலும் சரி, நம்ம வேலை பார்க்கும் இடங்களை வச்சாலும் சரி, சமூகத்துல வச்சாலும் சரி, அதுல வந்து உடனே அதை மறுத்து பேசி இந்த மாதிரி சைக்காலஜிக்கலா அந்த காம்ப்ரமைஸ் கூட போகாம பெண்கள் பாதுகாக்கணும் அப்படின்றது வந்து தாழ்மையான வேண்டுகோளா இருக்கு. நன்றி. ரொம்ப கரெக்ட் அவங்க சொன்னது. ஆமா, பெண்கள் வந்து அந்த மாதிரி யோசிக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அருமையா சொன்னீங்க. மூட் ஸ்விங்ஸ் வர்றதுனால நான் தலைமை பொறுப்பு ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு அப்படி இருக்க வேண்டாம், அதுதான் உண்மை. ஆனா இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் தோழர். இதுல பெண்கள் வேலை செய்யற இடங்கள்ல இந்த வசதிகளை நம்ம உருவாக்கி இருக்கிறோமா? அது பொது சமூகத்தினோட கடமை இல்லையா? மாதவிடாய் நேரத்துல பெண்களுக்கு டாய்லெட் வசதி, சுத்தமான ஒரு கழிப்பறை, அங்க வந்து நல்ல தண்ணி வசதி, அதுக்கப்புறம் நாப்கின் டிஸ்போஸ் பண்ற வசதி, அப்புறம் நாப்கின் வேணும், அக்சஸ் டு நாப்கின். அது எத்தனை பேருக்கு இருக்கு? இந்தியால வந்து 40 விழுக்காடு பெண்கள் தான் நாப்கின் யூஸ் பண்றாங்கன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. மேபி இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம் இப்ப. அப்ப மீதி பெண்கள்லாம் எப்படி யூஸ் பண்றாங்க? அவங்களுக்கு என்ன வசதியை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கிறோம்? யூஸ் பண்ற அந்த நாப்கினோ இல்ல வந்துட்டு டாம்பூன்ஸோ இல்ல மத்த துணியோ அதை எப்படி அவங்க டிஸ்போஸ் பண்றாங்க? இதை பத்தின ஒரு விரிவான ஒரு விவாதமே இல்ல. அதை பத்தி இன்னும் நம்ம கள்ள மௌனதான் சாதிச்சுட்டு இருக்கிறோம். பெண்கள் நீங்க நல்லா வந்துட்டு தன்னம்பிக்கையோட இருங்க, நல்லா வந்துட்டு உங்களை எப்பவரா ஃபீல் பண்ணுங்கன்னு சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்க. ஆனா எங்களுக்கு வசதிகள் வேணுமே. நாங்க டிராவல் பண்ற இடத்துல பொது கழிப்பிடமும், அப்புறம் வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு நிறுவனமோ இல்ல ஒரு பள்ளிகள்ல இருக்கிற கழிப்பிடமோ சுத்தமானதா இல்ல எங்களோட நாப்கினை டிஸ்போஸ் பண்ணக்கு வசதியா இல்ல. அதுக்கு என்ன பதில் வைத்திருக்கிறது இந்த சமூகம்? அப்ப இந்த வசதிகளுக்கு நாம எல்லாரும் சேர்ந்துதான் குரல் கொடுக்கணும் அப்படிங்கறது தான் என்னோட கருத்து. டெங்குக்காக ஸ்பெஷலா 52 ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. வட்டாரத்துக்கு எல்லா ஹெட் மாஸ்டர்ஸும் ரொம்ப ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எம்பசைஸ் பண்ணது அப்படின்னா, ஸ்கூல் டாய்லெட்ஸ், அது கவர்மெண்டா இருக்கட்டும், கவர்மெண்ட் எய்டடா இருக்கட்டும், சில பிரைவேட் ஸ்கூல்ஸா இருக்கட்டும், வந்து நீட்டா இல்ல. நிறைய இடத்துல வந்து டீச்சர்ஸ் தனியா, ஸ்டூடெண்ட்ஸ் தனியா டாய்லெட் இருக்கும். டீச்சர்ஸோட டாய்லெட் வந்து ரொம்ப நீட்டா இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் டாய்லெட் வந்து நீட்டா இருக்கும். நிறைய கேர்ள்ஸே வந்து வெளிய போய் யூரின் பாஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. பாய்ஸ் பாஸ் பண்ணி பார்க்கணும், ஆனா கரெக்ட் சொல்ல வரல, ஆனா அந்த நடைமுறையில இருக்குது. ஆனா பெண்களுமே வந்து பாஸ் பண்ற மாதிரி சில ஸ்கூல்ஸ் இருந்துச்சு. உடனே அவங்க சானிட்டரி சர்டிபிகேட் வந்து கேன்சல் பண்ணோம், சானிட்டரி சர்டிபிகேட் வாங்கிக்கோங்க அப்படின்றது உடனடியாக அந்த வேலைகள் ஆரம்பிச்சாங்க. அந்த சின்ன சின்ன பிள்ளைங்க பேசுற வீடியோ இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வீரோடையும் சரி ஹஸ்பண்டையும் சரி சென்சிடைஸ் பண்ண வேண்டியது. கண்டிப்பா அந்த பிளாக் கலர் கவர் ஸ்டார்ட் பண்ணி இருக்கணும். நாப்கின் போடுறதுக்கு கண்டிப்பா தொடர்ந்து நம்ம வந்து பண்ணி பார்க்கல. அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோ ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோ கண்டிப்பா அதை எம்பசைஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப அவசியமானது வந்து இந்த சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தேங்க்யூ தோழர். இந்த டைட்டில்ல மாதவிடாய் புனிதமா கேள்விக்குறி தீட்டான்னு எழுதி வைங்க, இல்லைன்னா புனித மாதவிடாய் தீட்டான்னு கொஸ்டின் வைங்க. தீட்டான்னு ஆரம்பிக்கிறதே தவறு. இல்ல தீட்டு அப்படிங்கறது தவறு அப்படிங்கறதுக்காக தான் இந்த அந்த கூட்டமே அவங்க வச்சிருக்காங்க. சரிங்களா? புனிதமான்னு போட்டு கொஸ்டின் போட்டுட்டு அப்புறம் தீட்டான்னு புனிதம் இல்லைங்க தோழர். இங்க நான் ஒரு விளக்கம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இத நீங்க புனிதமாவும் பாக்காதீங்க, தீட்டாவும் பாக்காதீங்க.
இந்திய ஜாதிய சமூகமே புனிதம் தீட்டு அப்படிங்கிற 2 வார்த்தைகள்ல தான், இந்த சொற்கள்ல தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? உன்னை புனிதம் அப்படின்னு நம்ம சொல்றப்போ அந்த இடத்துல ஒரு மனித உரிமை மீறல் இருக்கு. தீட்டுன்னு சொல்றப்பவும் மனித உரிமை மீறல் இருக்கு. அங்க உன்னை புனிதப்படுத்தினா கண்டிப்பா இன்னொன்னு தீட்டாக தான் இருக்கும். உன்னை தீட்டுன்னு சொன்னா இன்னொன்னு கண்டிப்பா புனிதமாக தான் இருக்கும். இந்த 2 சொற்றொடருமே தப்புன்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியா மாதவிடாய் ஆமா, தொடர்ச்சியா மாதவிடாய தீட்டுன்னு சொல்றதுக்கு எதிராதான் நம்ம இந்த குரல் கொடுக்கிறோம். யாரும் மாதவிடாய் இது வரைக்கும் புனிதம்னு சொன்னது இல்ல. மாதவிடாய் பற்றிய அறிவியல் உண்மைகளை மறைக்க நினைக்கிறதா? ரைட். இது கொடுத்தது ஆண்ட்ரோ தோழர். சரிங்களா? இன்னொன்னு, இந்த தலைப்பு பத்தி நம்ம இந்த மாதிரி போட்டாதான் அதை பத்தி பேசுறதுக்கு முன் வர்றாங்க. இது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கும் முன் வர்றாங்க. வெறுமனே மாதவிடாய் அறிவியல் உண்மைகள் அப்படின்னு கொடுத்தோம்னா எத்தனை பேர் வருவாங்க? புனிதமா தீட்டானாதான் முள்ள முள்ளாலதான். சரிங்க, நன்றி தோழர். அது இல்ல, அது எல்லாரும் நினைக்கிறது விஷயங்களை தான் அதை நம்ம ஒரு கொஸ்டினா போட்டு அது தப்புன்னு சொல்ல முடியுமே வெளிய. அதுக்காக தான் நம்ம போட்டோம். அது தவறு மாதிரி கருதுனீங்கன்னா அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறோம். 2வது ஒரு விஷயம், ஏன்னா பெண்களுக்கு மேக்சிமம் ஒரு பூபர்ட்டி ஃபங்க்ஷன் வைக்கும் போதோ அதற்கு முன்னாலேயோ சில அறிவுரைகள் பெண் குழந்தைகளுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நான் நினைக்கிறேன். அதாவது உங்களுடைய வயதுக்கு வந்த பிறகு என்னென்ன மாதிரி இருக்குங்கிறத அவங்களுக்கு அந்த பெண் குழந்தைகளுக்கான புரிதல் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஆண் குழந்தைகளுக்கு எந்தவித, அதாவது பாலியல் அந்த ரீதியான மாற்றங்கள் அந்த குழந்தைகளுக்கு எந்த விதத்திலையும் அறிவுறுத்தப்படலைங்கிறது தான் ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கும்னு நான் நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு தவறா கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு தந்தையானவர் குழந்தைகளுக்கு நீங்க ஒரு வயதை இழந்த உறவு இந்த மாதிரிலாம் இருக்கும், உனக்கு இந்த மாதிரி பெண்கள் மீது ஒரு எதிர்பார்ப்பு இந்த மாதிரி கவர்ச்சி இருக்கும், அதை எப்படி அதை இது பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கறது இல்லைங்கிறது தான் நம்ம நார்மலான விஷயம். அதை போதிக்கணுங்கிறது நம்ம இது. அது ஏதாவது கண்டிப்பா தோழர், நீங்க சொல்றதோட 100 விழுக்காடு நான் உடன்படுறேன். ஆண் குழந்தைகளுக்கு சுத்தமா நம்ம எதுவுமே சொல்லி கொடுக்கறது இல்ல. கேட்டா ஆம்பளை அவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப வீடுகள்ல பெண் குழந்தைகளுக்கும் அறிவியல் பூர்வமா சொல்லி தர்றது இல்ல. மாதவிடாய் வந்துச்சுன்னா நீ இப்படி இருக்கணும், இப்படி சுத்தமா இரு, இப்படி சாப்பிடு, இங்க வா, அப்படிதான் சொல்லி தர்றாங்க. ஆனா அந்த குறைந்தபட்ச அந்த ஆலோசனை கூட ஆண் குழந்தைகளுக்கு கொடுக்கறது இல்ல. வயதுக்கு வர்றது, விந்து வெளிப்பட தொடங்குறது, அதை பத்தின பாவம் எந்த புரிதலுமே இல்லாமதான் பெரும்பாலான ஆண் குழந்தைகள் வளர்றாங்க. இதனால ஏற்படுற பின்விளைவுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பான் வீடியோஸ், அந்த மாதிரி போன் வீடியோஸ் நிறைய பாக்குறாங்க. இல்ல திசை திருப்பப்பட்டு தவறான ஒரு நண்பர்களாலேயோ மற்றவர்களாலேயோ திசை திருப்பப்பட்டு ஒரு மோசமான பழக்கங்களுக்கு அடிமையாக்குறாங்க. சோ என்ன, அவங்க உடல் பத்தின ஒரு சரியான புரிதலை கொடுக்க வேண்டியது குடும்பத்தோட கடமை, பள்ளிகளோட கடமை. அப்ப இத மீடியாவோட கடமையும் கூட. ஆண் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், அவங்களோட உடலை பத்தி எப்படி சொல்லி தரணும், பெண்ணோட உடலை பத்தி அவங்களுக்கு எப்படி சொல்லி தரணும். இப்ப தொடர்ச்சியான இந்த மாடல் ஸ்கூல்ஸுக்கு போய் வகுப்பு எடுத்துட்டு இருக்கேங்க. மாடல் ஸ்கூல் மாதிரி பள்ளிகள், தமிழ்நாடு அரசோட மாதிரி பள்ளிகளுக்கு போய் வகுப்படுத்துறப்ப ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் தான் என்னோட டாபிக்கே. அப்ப அங்க மாதவிடாய் பத்தியும் அவங்களுக்கு சொல்றேன். கோ எஜுகேஷன் தான் அது. மாணவர்களும் இருப்பாங்க, மாணவிகளும் இருப்பாங்க. மாதவிடாய் பத்தியும் சொல்றேன், ஸ்பெர்ம் பத்தியும் சொல்றேன். ஆண் குழந்தைகள் வயதுக்கு வர்றப்ப என்ன நடக்குது, அவங்களுக்கு எப்படி ஸ்பெர்ம் வெளிப்படுது, எப்படி ஒரு கருமுட்டையும் ஒரு விந்தணுவும் சேர்றப்ப குழந்தை உருவாக்குது, இது எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன். இப்படி 2 பாலருக்கும் 2 பேரோட உடலை பத்தியும் சொல்லி தந்தாதான் ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் உருவாகும். அப்பதான் ஆண் குழந்தைகளுக்கு பெண்ணோட உடல் பத்தின ஒரு புரிதல் இருக்கும், பெண் குழந்தைகளுக்கு ஆணோட உடல் பத்தின புரிதல் இருக்கும். சோ 2 பாலருக்கும் பரஸ்பர மரியாதை வரணும், ஒருத்தர் மேல ஒருத்தர்னா இந்த புரிதலை நம்ம ஏற்படுத்தணும் தோழர். இது ரொம்ப அவசியமான உண்மை. ரொம்ப அருமையா சொன்னீங்க நீங்க. நன்றி நன்றி. நிறைய தளங்கள்ல நீங்க பயணிச்சிருக்கீங்க. பாத்துட்டீங்கன்னா ஸ்பெஷல் சைல்ட பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு படம் எடுத்திருக்கீங்க. 2வது நம்ம அதாவது 3ஆம் பாலினத்தவருடைய டிஃபிகல்டிஸை பற்றி எடுத்திருக்கீங்க. அதை பற்றியும் நம்ம அடுத்தடுத்த தளங்கள்ல நம்ம பேசுவோம். பேரலை தோழர், உங்களுடைய கொஸ்டின்ஸை கேளுங்க, அதோட நம்ம நிறைவு பண்ணிக்குவோம். மேடத்துக்கும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால நீங்க கொஸ்டின் கொஞ்சம் ஷார்ட்டா முடிங்க. மேடம் ரொம்ப நேரம் உங்களுக்கு டைம், ரொம்ப நேரம் அவங்களோட டைம் எடுத்துக்கிட்டோம். ஒண்ணும் இல்ல தோழர், கீழே அந்த ஓடிடி வெர்ஷன்ல இருக்க தோழருடைய அந்த படம், மாதவிடாய் படத்தோட லிங்க் மேல ஷேர் பண்ண ட்ரை பண்ண 2 டைம் பண்ண முடியல. கீழே ஷேர் பண்ணியிருக்கிறேன்.
இன்னும் கீழே இருக்கிற லிசனர்ஸ் ஸ்பீக்கர்ஸ்ல இருக்கிறவங்க இந்த ஸ்பேஸை வந்து ரீபோஸ்ட் பண்ணாலே நிறைய பேர் போய் சென்றடையும். இந்த ரெக்கார்டிங்ல இருக்கு. அதை கேட்டாலே நிறைய பேருக்கு வந்து வெக்கப்பட்டுட்டு கூட வராம இருப்பாங்க. அதுவாவது போய் கேட்கட்டும், ரெக்கார்டிங்லயாவது போய் அவங்க கேட்கட்டும், அப்பயாவது ஒரு விழிப்புணர்வு வரட்டும். இந்த டெக்னிக்கலை வந்து நம்ம அப்படியாவது பயன்படுத்திக்கலாம். அட்லீஸ்ட் இதுல ஜாயின்ட் ஆகுறவங்க எப்பயுமே நான் கேட்டுக்கிட்டு காங்கிரஸ் சார்பா நீங்க எதுல இன்வைட் பண்ணா நான் கேட்கறது வந்து முதல்ல வந்தோடனே இந்த ஸ்பேஸ்ல எவ்வளவு நேரம் கேட்கிறோம் பேசுறோம், இதை ரீபோஸ்ட் பண்ணீங்களா, லைக் பண்ணீங்களா, அப்பதான் உங்க ஃபாலோவர்ஸுக்கு போகும், அவங்க கேட்பாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. நான் மேல ஷேர் பண்ண முடியல, என்னால அது ஷேர் ஆகல, என்னன்னு தெரியல. இந்த ட்ரிப்பு கீழே ஷேர் பண்ணியிருக்கேன், அதை பாக்குறவங்க பார்க்கலாம் அந்த லிங்க். நன்றி நன்றி. உங்களுடைய கருத்துக்களும் உண்மைதான். அதாவது நம்ம தோழர்கள் வந்திருக்க தோழர்களை மேக்சிமம் கூட இருக்கவங்க எல்லாருமே அவங்கவுங்க எல்லாருமே நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு நட்பு ஏற்படும். அதே போல ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து சங்கத்தினுடைய ஐடியையுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீதா மேடம் உடைய ஃபேஸ்புக்கு இதெல்லாம் நீங்க இது பண்ணி சர்ச் பண்ணி அவங்களுடைய ஃபேஸ்புக்கை நீங்க பாத்தீங்கன்னா அதை வச்சு அவங்க ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய ஃபேஸ்புக்லயுமே நீங்க போய் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மேடத்துடைய தகவல்கள், நிறைய தகவல் களஞ்சியமா தான் அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் எல்லாம் இருக்குது. அதையும் நீங்க மேடத்தோட பேஜை போய் பார்வையிட்டு நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். நம்ம எல்லா தோழர்களுடைய ஐடியையுமே அவங்க எல்லாருமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து சங்கத்தினுடைய ஐடியையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு ஸ்பேஸினுடைய நோட்டிபிகேஷனுமே உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம். இன்னைக்கு வந்து மேடமும் வந்து ரொம்ப சிறப்பான நிறைய தகவல்களோட வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்களை இது பண்ணியிருந்தாங்க. மேடமும் வந்து களப்பணி ரொம்ப அதிகமாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் நமது ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம தோழர்களுமே இன்னைக்கு ரொம்ப விவாதமும் வந்து ரொம்ப அருமையான விவாதம். இதுல வந்து நிறைய பேர் கொஸ்டின் கேட்கறதுக்கே தயங்குவாங்க. வந்து கலந்துக்கிறதுக்குமே கொஞ்சம் இதா ஃபீல் பண்ணதுனால நிறைய தோழர்கள் வரல. ஆனா ரெக்கார்டிங்ல வந்து கேட்பாங்கிறது பேரலை தோழர்கள் சொல்ற மாதிரி நிறைய வந்து கேட்பாங்கிறத எதிர்பார்க்கிறோம். நன்றி மேடம். ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி தோழர். இது வந்து ரொம்ப முக்கியமான நிகழ்வு.